நாங்க போன கிளாஸ்ல கிரெடிட் அப்ரூவல் கடன் ஒப்புதல் அளித்தலை பத்தி பார்க்க தொடங்கியிருந்தோம் நாம. நாங்க போன கிளாஸ்ல கடன் மதிப்பீடை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணி கடன் மதிப்பீட்டை பத்தி முடிச்சிட்டு கடன் ஒப்புதல் அளித்தல் கிரெடிட் அப்ரூவலை பத்தி பார்க்க தொடங்கினோம் நாம. அதில் சில இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். இப்போ கிரெடிட் ப்ரொபோசல், மற்றது கிரெடிட் மெமோ, பிறகு கிரெடிட் அப்ரூவலுக்கு யார் யார் கிரெடிட் அப்ரூவல் கொடுப்பாங்கங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரடக்ஷனை நாங்கள் பார்த்தோம். கிரெடிட் அப்ரூவல் அதாவது கொடுகடனுக்கு யார் ஒப்புதல் அளிக்கணும் என்று சொல்றது வந்து நிறைய விஷயங்கள்ல தங்கி இருக்கு. அதாவது இப்ப கொடுகடன் வகை, கொடுகடன் தொகை, ஏற்கனவே அந்த கடன் கேட்டு வார நபருக்கு கடன் பெறுநருக்கு ஏற்கனவே அந்த வங்கியோட இருக்கிற தொடர்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு கடனுக்கு யாரு ஒப்புதல் அளிக்க கடன் என்று சொல்ற நேரம் அது புது கடனாக இருக்கலாம், அதாவது புதுதான ஒரு கடன் பொருளாக இருக்கலாம், இல்லாட்டி இருக்கிற கடனுடைய லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதாக இருக்கலாம், இல்லாட்டி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்றதாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த கடன் ஒப்புதல் அளித்தல்ங்கிறது முக்கியம். இந்த கடன் ஒப்புதல் அளித்தலை அதாவது கிளை மட்டத்துல பிரான்ச் லெவல்ல பிரான்ச் கிரெடிட் கமிட்டி செய்ய வேணுமா, இல்ல ஹெட் ஆஃபீஸ் தலைமையகத்தின் மட்டத்துல தலைமையகத்தின் கடன் குழு அதை செய்ய வேணுமா, இல்லாட்டி அது வந்து பணிப்பாளர் சபை அவங்களுடைய போர்ட் லெவல் கிரெடிட் கமிட்டிக்கு கொண்டு போய் ஒப்புதல் அளிக்க வேணுமா ங்கிறதெல்லாம் வந்து பல விஷயங்கள்ல தங்கி இருக்கண்டெல்லாம் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்க கடைசியா பார்த்துட்டு வந்து நாங்க என்ன இப்ப நாங்க விண்ணப்பிக்கிற கடன்கள் வந்து எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல அங்கீகரிக்கப்படாம போகும் என்றது இந்த ஸ்லைட்ல தான் நாங்க கடைசியாக போன கிழமை கிளாஸ் நாங்க ஸ்டாப் பண்ணினோம். இப்ப நாங்க கடன்கள் அங்கீகரிக்கப்படாத சந்தர்ப்பங்கள் என்று சொல்ற நேரம் இப்ப நாங்க கடன் மதிப்பீடு செய்யறது எப்படி என்று பார்த்தோம். அந்த கிரெடிட் இவாலுவேஷன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுடைய கடன்கள் வந்து அங்கீகரிக்கப்படாம போகும். அந்த மாதிரியான சில உதாரணங்கள் தான் எத்தனை பாயிண்ட்ஸ் 3, 6, 7 பாயிண்ட்ஸ் இதுல தரப்பட்டிருக்கு. கடைசி 2 பாயிண்ட்ஸுமே வந்து எந்த விதமான கடன் பெறுநர் கடன் விண்ணப்பதாரின்ற எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம, ஆனா இப்ப ஒரு கடன் வழங்குனர் வங்கியாக இல்லாட்டி நிதி நிறுவனமாக இருக்கிற கடன் வழங்குனருண்ட ஏதாவது ஒரு உள்ளக பிரச்சனை காரணமாக, அதாவது அவங்க ஏற்கனவே ஒரு துறை சார்ந்த நிறைய கடன்களை வழங்கி இருக்கிறாங்க, இந்த கடன் பெறுநருக்கு வந்து கடன் வழங்குறதால அவங்களுடைய துறை சார்ந்த கடன் வரம்பு செட் எக்ஸ்போஷர் லிமிட் மீறப்படும், இல்லாட்டி அவங்க வந்து இந்த ஒரே வாடிக்கையாளருக்கு நிறைய கடன்கள் ஏற்கனவே வழங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க சிங்கிள் பரோவர் லிமிட் எக்ஸீட் ஆகும், இல்லாட்டி இந்த கடன் வழங்குனர் சார்ந்த குழுமத்துக்கு நிறைய கொடுகடன்களை வழங்கியிருக்கிறாங்க, அதனால அவங்களுடைய மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் அக்கமடேஷன் அந்த குழுமத்தை சார்ந்த மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் அக்கமடேஷன் வந்து அந்த கடன் வரம்பு மீறப்படும். இந்த மாதிரியான நிறுவனம் சார்ந்த சில விஷயங்களாலையும் கூட ஒரு கடன் பெறுநர் கடன் விண்ணப்பதாரர் அவர் விண்ணப்பிச்சிருந்த கடன்கள் அங்கீகரிக்கப்படாம போறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குங்கிறத தான் நாங்க போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணினோம் நாம. ஸோ நாங்க இந்த கொடுகடன் ஒப்புதல் அளித்தல் பத்தி இன்னும் சில விஷயங்கள் நாங்க பார்க்க வேணும். இப்ப நாங்க சொல்லியிருந்தோம், இப்ப நாம போன கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்ன கடன் மதிப்பீடு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு கடன் மதிப்பீடு சம்பந்தமான எல்லா விதமான ஆவணங்களும் கடன் மதிப்பீடு எப்படி செய்தாங்கங்கிற மாதிரியான சமரி, மற்றது என்ன இந்த குறிப்பிட்ட விண்ணப்பதாரருக்கு கடன் வழங்கலாமா இல்லையா என்கிற ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை, இது எல்லாமே சேர்த்து என்ன செய்யணும், அவங்க வந்து கடன் ஒப்புதல் அளிக்கிற அந்த அதிகாரிக்கு கட்டாயமா இது எல்லாத்தையுமே
சமர்ப்பிக்க வேணும். இப்ப அப்படி சமர்ப்பிக்கிறது அந்த ஆவணங்கள் எல்லாமே நான் போன கிளாஸ்ல எல்லாமே மீளாய்வு செய்யப்படும், மீள் மதிப்பீடு செய்யப்படும். மீள் மதிப்பீடு செய்யற நேரம் அது கட்டாயமாக இனத்தோட கம்பேர் பண்ணப்படும். ஏற்கனவே அந்த நிதி வழங்கும் நிறுவனத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கிற என்ன கிரெடிட் பாலிசி, கொடுகடன் கொள்கை, மற்றது எல்லா விஷயங்களுமே கொடுகடன் கையேடு கிரெடிட் மேனுவல்ல போட்டிருப்பாங்க. அப்ப ஒரு நபரினுடைய கடன் மதிப்பீட்டின்படி அவருக்கு அந்த கொடுகடன் கொள்கைப்படி கொடுகடன் கையேட்டுல இருக்கிற விஷயங்கள் படி இந்த குறிப்பிட்ட நபருக்கு கடன் வழங்கலாமா இல்லையாங்கிறது இதை பேஸ் பண்ணித்தான் கட்டாயம் இருக்கு. அப்போ ஒரு கொடுகடன் வழங்குனருக்கு கொடுகடன் விண்ணப்பதாரருக்கு கொடுகடன் வழங்கலாம் என்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தா அது கட்டாயமாக ஒரு அப்ரூவல் லெட்டர், ஒப்புதல் கடிதம் ஒன்று வழங்கப்படும். யாருக்கு வழங்கப்படும்? இதெல்லாம் உள்ளக செயற்பாடு. அதாவது சொல்லுவோம், ஒரு கிளையிலிருந்து இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தலைமையகத்துக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு போயிருக்குன்னு சொன்னா ஹெட் ஆஃபீஸ் அந்த கிளைக்கு இல்லாட்டி அதாவது போர்டுக்கு போடணும்னா போர்டுக்கும் போட்டு போர்டு அப்ரூவலும் எடுத்து அந்த கிளைக்கு ஒப்புதல் கடிதம் அப்ரூவல் லெட்டர் ஒன்று வழங்குவாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட விண்ணப்பதாரிக்கு கொடுகடன் பரிந்துரைக்கப்பட்டபடி வழங்கப்படலாம் என்கிற மாதிரியான ஒப்புதல் கடிதம் உண்டு, அப்ரூவல் லெட்டர். இந்த அப்ரூவல் லெட்டர்ல இந்த விண்ணப்பதாரிக்கு என்ன விதமான விதிமுறைகள்ல நிபந்தனைகளுக்கு கீழே கொடுகடன் வழங்கப்பட வேணும் என்கிற மாதிரியான A to Z எல்லா விஷயங்களுமே இந்த ஒப்புதல் கடிதத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த ஒப்புதல் கடிதம், அதாவது சொல்லுவோம் தலைமையகத்தில இருந்து ஒப்புதல் வழங்கப்பட்ட கொடுகடன் சம்பந்தமாக இந்த கிளைகளுக்கு வழங்கப்படுற இந்த ஒப்புதல் கடிதத்துல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குங்கிறத இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன். முதலாவது, கடன் விண்ணப்பதாரிக்கு என்ன வகையான கொடுகடன் வழங்கப்படலாம், கடன்கள் முற்பணங்களின் தன்மை, நேச்சர் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் என்ன, அதாவது குறிப்பிட்ட விண்ணப்பதாரியின் அந்த தேவைக்கு எந்த வகையான கொடுகடன் பொருத்தமானதாக இருக்குங்கிறது தான் கடன்கள் அல்லது முற்பணங்களின் தன்மை, நேச்சர். அதுக்கு பிறகு அந்த கொடுகடன்களோட வரம்பு, லிமிட், எவ்வளவு கொடுக்கலாம், அதாவது சொல்லலாம் எவ்வளவு தொகையான கொடுகடன்கள் வழங்கலாம், கொடுகடன்களின் தொகை எவ்வளவு இருக்கலாம். இல்லாட்டி சொல்லுவோம் இப்ப டெம்பரரி ஓவர் டிராஃப்ட் அந்த மாதிரியான மேலதிக பற்று வசதிகள் என்று சொன்னா அதுக்கு தெரியும், நம்ம ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்கு வழங்கப்படுற முற்பண வகை உண்டு. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த டெம்பரரி ஓவர் டிராஃப்ட், தற்காலிகமான வாங்கி மேலதிக பற்று எவ்வளவு காலத்துக்கு செல்லுபடியானது, அது எவ்வளவு காலத்துக்குள்ள அவர் மீள் செலுத்த வேணும். வேற என்ன, அதுதான் இந்த மூன்றாவது பாயிண்ட், வேலிடிட்டி பீரியட் ஆஃப் லிமிட் ஆஃப் யூட்டிலைசேஷன். இல்லாட்டி சில நேரம் ரிவால்விங் கிரெடிட்டாக இருக்கும், சுழலும் கடன்கள் மற்றும் முற்பணங்கள். ரிவால்விங் கிரெடிட்னு சொன்னா அது எவ்வளவு காலத்துக்கு அது செல்லுபடியானதாக இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த அப்ரூவல் லெட்டர்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த கொடுகடனோட சம்பந்தப்பட்ட வட்டி வீதம், வேற ஏதாவது கொடுகடன்கள் சம்பந்தப்பட்ட கட்டணங்கள், சர்வீஸ் சார்ஜாக இருக்கலாம், சேவை கட்டணமாக இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஃபீஸ் அண்ட் கமிஷன் சார்ஜஸாக இருக்கலாம். இப்போ நாம படிச்சிருக்கிற சில வகையான சர்வதேச வர்த்தகத்தோட சம்பந்தப்பட்ட சில கொடுகடன்கள் முற்பணங்களுக்கு வட்டி வீதத்தை விட்டுட்டு நாங்க என்ன கட்டணத்தை பேஸ் பண்ணின முற்பணங்கள், கொடுகடன் பொருளாக இருக்கலாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்க சரியான முறையில அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சரியான முறையில டிஃபைன் பண்ண வேணும். அப்ப இந்த கொடுகடனோட சம்பந்தப்பட்ட வட்டி வீதம், இல்லாட்டி சேவை கட்டணம், இல்லாட்டி வேறு ஏதாவது கட்டணங்கள் சம்பந்தப்பட்ட எவ்வளவு சார்ஜ் பண்ண போறோம் அந்த கஸ்டமர் கிட்ட இருந்துங்கிற மாதிரியான விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. மற்றது என்ன, மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்ப இது ஒரு ஹாட் டாபிக், என்ன நான் எசென்ஷியல் சர்வீசஸ் இம்போர்ட் பண்றதுல 100%
மார்ஜின் விதிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் மிக மிக ஃபேமஸாக மிக பாப்புலராக இந்த சர்வதேச வர்த்தகம் இன்டர்நேஷனல் ட்ரேட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல சம்பந்தப்பட்டதாக இருக்கு. இப்போ அந்த மாதிரியான மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னங்கிற விஷயங்களும் வந்து மென்ஷன் பண்றது. மார்ஜின் என்று சொல்றது என்ன? இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்துல இம்போர்ட் பண்ற நான் எசென்ஷியல்ல 100% மார்ஜின் இருக்க வேணும் என்று சொன்னா, மார்ஜின் என்று சொல்றது என்ன? ஒரு தேவைக்காக நாம இம்போர்ட் பண்றோம்னு சொன்னா எவ்வளவு ஆரம்பத்திலேயே அந்த அக்கவுண்ட்ல செக்யூரிட்டியாக வச்சிருக்க வேணும்ங்கிறது தான் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட் சொல்லுவேன். அப்ப இப்ப அவங்க போட்டிருக்கிற புதிய தேவைப்பாடு என்ன? நாங்க ஒரு சொல்லுவேன் 10 மில்லியன் தொகைக்கு நாங்க இம்போர்ட் பண்ண போறோம் அப்படி என்று சொன்னா அந்த இம்போர்ட் பண்றவர் வந்து அவருடைய செக்யூரிட்டியாக பிணையாக 100% அந்த முழு தொகையையுமே அந்த அக்கவுண்ட்ல காட்ட வேணும். அப்பதான் அவருக்கு இம்போர்ட் பண்ண இயலும். அந்த மாதிரி இந்த மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்று சொல்லுறது வந்து இந்த சர்வதேச வர்த்தகத்தோட மிகவும் நெருங்கின தேவைப்பாடாக இருக்குது. அப்ப அந்த மாதிரியான தேவைப்பாடுகள் என்னங்கிறது வந்து இந்த ஒப்புதல் கடிதத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பிறகு அதை தவிர நாங்க கோலற்றலை பத்தி பிணையங்களை பத்தி படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்ப இந்த கடன்கள் முற்பணங்களை வந்து நாங்க என்ன பிணைய தேவைப்பாட்டுல வழங்க போறோம்ங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த ஒப்புதல் கடிதத்துல இருக்கு. அதை தவிர வேற ஏதாவது முக்கியமான நிபந்தனைகள், நிறைய நிபந்தனைகள் இருக்கலாம். இப்ப சொல்ல போனா இன்னும் நிறைய நிபந்தனைகள் இருக்கலாம். அதாவது இப்ப சில லோன்ஸ், உதாரணத்துக்கு சொல்ல போனா சில லோன்ஸ் வந்து கட்டமாகத்தான் டிஸ்பர்ஸ் பண்ணப்படும். அப்ப ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த கடன் பெறுநர் செய்து காட்ட வேணும். அதுக்கு பிறகு சொல்லுவோம், இப்ப பிசினஸ் லோன் உண்டாக இருந்தா அவர் ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் நிதி அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கு. இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லுவேமே கடன் பெற்றிருக்கிற அந்த கால பகுதிக்குள்ள சொல்லுவோம் அவருக்கு வேற ஏதாவது புது கடன்கள் இன்னும் வேற நிதி நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்க இயலாதுங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் போடுபடலாம். அந்த மாதிரி இப்ப இந்த விண்ணப்பதாரியினுடைய கொடுக்கடன் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், என்னென்ன நிபந்தனைகளுக்கு கீழே இந்த கொடுக்கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு, இந்த பரிந்துரை செய்யப்பட்ட மாதிரி வழங்கப்படுறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது என்று எல்லா விஷயங்களுமே வந்து வெரி டீட்டெயிலா இந்த அப்ரூவல் லெட்டர் மூலமாக ஒப்புதல் அதிகாரம் பெற்ற தலைமையகமாக இருக்கட்டும் இல்லாட்டி போர்ட் லெவலாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட இருந்து பேக் எங்க வரும், கிளைக்கு வரும். இதை பேஸ் பண்ணித்தான் அடுத்த ப்ரோசஸிங் எல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஒப்புதல் கடிதத்தில் உள்ளடக்கப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நாங்கள் இதை விட இன் டீட்டெயிலாக போறதுக்கு முன்னே இப்போ உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு விண்ணப்பதாரி, ஒரு கடன் கேட்டு வார விண்ணப்பதாரி கடனை விண்ணப்பிக்க, அதாவது கடன் கேட்டு வார சந்தர்ப்பத்துல இருந்து அவருடைய கடன் ஒப்புதல் அளிக்கப்படும் வரை, அதாவது விண்ணப்பிக்கிற நேரத்திலிருந்து கடன் ஒப்புதல் அளிக்கிற சந்தர்ப்பம் வரை நிறைய அதிகாரிகள் வந்து அதனோடு ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி இந்த கடன் ஒப்புதல், அதாவது விண்ணப்பிக்கிறத தொடங்கி ஒப்புதல் அளிக்கிற வரைக்கும் அந்த ப்ரோசஸ்ல இருக்கிற அதிகாரிகள் யார் யார் நபர்கள் இதுல ஈடுபட்டிருக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் நான் நினைக்கிறேன் ஒரு பாஸ் பேப்பர்லயும் இருந்தது. அதான் நான் இந்த ஸ்லைடை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அப்ப இந்த கடன் வாங்குபவர் வந்து கடனுக்கான கோரிக்கையை செய்யும் போது தொடக்கம் கடன் ஒப்புதல் அல்லது மறுக்கும் வரைக்கும் பல நபர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அதுல முதலாவது தான் இந்த சந்தைப்படுத்தல் அதிகாரி, அவரை நாங்க சொல்றது ரிலேஷன்ஷிப் ஆபீசர்.
சந்தைப்படுத்தல் அதிகாரி என்ன செய்வாரு? அவங்க தான் வந்து லோன் ப்ரொடக்ட்ஸ் மட்டும் இல்லை. உண்மையில சொல்ல போனா ஒரு வங்கி எடுத்துக்கொண்டோம்னா வங்கியின் வைப்புகளையும் கூட டிபாசிட்ஸையும் கூட அவங்க தான் டிபாசிட்ஸை விடுங்களேன், நாம இப்ப கிரெடிட்டை பத்தி தானே படிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கடன் பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறவங்களை தான் நாங்க சொல்றது ரிலேஷன்ஷிப் ஆபீசர், சந்தைப்படுத்தல் அதிகாரி. அவங்க வந்து இந்த கடன் பொருட்களை கடன் தேவைப்பாடு இருக்கிற நபர்களுக்கு வந்து சந்தைப்படுத்துவாங்க. சந்தைப்படுத்துறன்னு சொன்ன சந்தர்ப்பத்துல வந்து இப்ப ஒரு கிளைய நாடி வார வாடிக்கையாளராக இருக்கலாம். இல்லாட்டி நம்ம பல டைம்ல நமக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, பர்சனல் லோன் வேணுமான்னு கால் பண்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப எப்படியோ கடன் பொருட்களை கடன் தேவைப்பாடு உள்ளவங்களை நோக்கி நகர்த்திட்டு போறவங்க, கடன் தேவைப்பாடு இருக்கிறவங்களை இந்த வங்கியின் பக்கம் ஈர்க்கிறவங்களை தான் நாங்க சொல்லுவோம் சந்தைப்படுத்தல் அதிகாரி. இவங்க வந்து வாடிக்கையாளரோட டிரெக்ட் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. வங்கிக்கு புதிய உறவுகளை வங்கிக்கு கொண்டு வருவதே அவர்களுடைய முதன்மை பொறுப்பு. பெரும்பாலும் கடன் விண்ணப்பங்கள், லோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இவர்கள் மூலமே வரப்படுகின்றது. ஓகே, அப்ப இவங்க வந்து கடன் பொருட்களை கடன் வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறவங்க, கவர்றவங்க. அடுத்தது யார் இருக்கிறாங்க? கிளை மேலாளர், பிரான்ச் மேனேஜர். இப்ப ஒரு கிளையை பொறுத்த வரையில கிளையில நிறைய சந்தைப்படுத்தல் அதிகாரிகள் இருப்பாங்க, நிறைய லோன் அப்ளிகேஷன்ஸ் வரும். இந்த சந்தைப்படுத்தல் அதிகாரிகள் இந்த குழுவை நிர்வகிக்கிற மற்றது இந்த இந்த கடன் பொருட்கள் கடன் விண்ணப்பங்களை சரியான முறையில ஆரம்ப நிலையில மதிப்பிடுறது, இது எல்லாமே மதிப்பிடுறத கண்காணிக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த பிரான்ச் மேனேஜர், கிளை மேலாளருடைய பொறுப்பு. அப்ப நம்ம சொல்ல போனா ஒரு கடன் விண்ணப்பம், லோன் அப்ளிகேஷன் உண்டு, நாங்க தொடர்ந்து இவாலுவேட் பண்ணலாமா, இல்ல இந்த கட்டத்திலே அதாவது கிளை மட்டத்திலேயே இந்த கடன் விண்ணப்பதாரிக்கு கடன் கொடுக்க முடியாது என்று நாங்க மறுத்து அந்த விண்ணப்பத்தை அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி விடணுமாங்கிற ஆரம்ப கட்டத்துல ஒரு விரைவான குவிக் டிசிஷனை எடுக்கிறது வந்து இந்த பிரான்ச் மேனேஜர். இப்ப உண்மையில சொல்ல போனா சில வகையான கடன்களுக்கு வந்து சில வகையான கடன்களுக்கு இல்லாட்டி சில லோ லெவல் லோன்ஸுக்கு வந்து அப்ரூவல் அத்தாரிட்டி கூட இந்த கிளை மேலாளருக்கு இருக்கும், பிரான்ச் மேனேஜருக்கு இருக்கும். ஆனா இப்ப ஹெட் ஆஃபீஸ் லெவல்ல ஒரு விண்ணப்பம், கடன் விண்ணப்பம் வந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டியதா இல்லாட்டி ஒரு குவிக் டிசிஷனை எடுக்கிறவர் வந்து இந்த பிரான்ச் மேனேஜர். அவர் தான் அந்த குறிப்பிட்ட கிளைக்கு வந்து ஓவராலா சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டு டிசிஷன்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறவர். ஓகே, ஸோ அங்க ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, பிரான்ச் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. அதை தவிர இப்ப இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிற இந்த 2 நபர்களினுடைய பொறுப்பும் அவங்களுடைய ஈடுபாடும் கூட மிக மிக முக்கியம். மூன்றாவதா போட்டிருக்கிற நான் கிரெடிட் அனலிஸ்ட், கடன் ஆய்வாளர். இப்போ ஒரு கடனை மதிப்பீடு செய்து ஒரு கடனை மதிப்பீடு செய்யறதுல இந்த கடன் ஆய்வாளர், கிரெடிட் அனலிஸ்டினுடைய பங்கு வந்து அளப்பரியது. அவர் என்ன செய்வாரு, நாங்க போன கிளாஸ்ல இந்த கிரெடிட் மெமோவை பத்தி பார்த்துட்டு வந்தோம். கிரெடிட் மெமோல என்ன செய்வாங்க, இந்த கடன் மதிப்பீடு சம்பந்தப்பட்ட கடன் மதிப்பீடு அவர் நல்ல ஆழமாக செய்து அவர் என்னென்ன விதமான கடன் மதிப்பீடுகளை செய்தார், அவருடைய கடன் மதிப்பீடுகள் எல்லாத்தையுமே அதுல இருந்து எடுத்துக்கொண்ட முடிவு எல்லாத்தையுமே சுருக்கமாக குறிப்பிட்டு தொகுத்தெடுத்து இவருக்கு ஒரு குறிப்பிட்ட கடன் விண்ணப்பதாரிக்கு கடன் வழங்கலாமா இல்லையா என்கிற ஒரு பரிந்துரையோட கடன் வழங்குற சந்தர்ப்பங்கள்ல இந்த 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 கடன் விண்ணப்பதாரியோட சம்பந்தப்பட்ட இடர்கள் என்ன இருக்கு, ரிஸ்க்ஸ் என்ன இருக்கு, பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கோடிட்டு காட்டி ஓகே இந்த கிரெடிட் மெமோவை தயாரிக்கிறவர் வந்து இந்த கடன் ஆய்வாளர். ஓகே, அதான் நான் மென்ஷன் பண்றேன். கடன் ஆய்வாளர் இவர் சந்தைப்படுத்தல் அதிகாரி சேகரித்த அனைத்து தகவல்களையும், நான் சொன்னேன் சந்தைப்படுத்தல் அதிகாரி தான் என்ன டிரெக்ட்
கஸ்டமரோட டிரெக்ட் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறார். இப்போ லோன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியான முறையில் எடுத்து இந்த தகவல்களை சேகரிக்கிறது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கஸ்டமரோட டீல் பண்ற ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர். அப்ப இந்த சந்தைப்படுத்தல் அதிகாரி சேகரித்த அனைத்து தகவல்களையும் பகுப்பாய்வு செய்து கடன் ஒப்புதல் ஆவணத்தில் கிரெடிட் மெமோ தயாரிக்கிறார். இந்த கடன் ஆவணம் கடனை அங்கீகரிப்பதன் அனைத்து இடர்கள் மற்றும் நன்மைகளை கோடிட்டு காட்டுகிறது. கடன் அங்கீகரிக்கப்படும் போது இந்த ஆவணத்தில் சந்தைப்படுத்தல் அதிகாரி மற்றும் கடன் அதிகாரி சொன்னா கிரெடிட் ஆஃபீஸர், நாங்க அடுத்ததுக்கு வருவோம், இவங்க 2 பேரும் கையொப்பம் இடுவாங்க. கடன் அதிகாரி என்றா யாரு? கடன் அதிகாரி நாங்க போன கிளாஸ்லயும் படிச்சோம். ஒரு குறிப்பிட்ட கடனுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற நபரைத்தான் நாங்க கிரெடிட் ஆஃபீஸர், கடன் அதிகாரி என்று சொல்லுவோம். கடன் அதிகாரி என்பது கடன் கோரிக்கையை அங்கீகரிக்க அல்லது மறுக்க அதிகாரம் கொண்ட நபர். ஒவ்வொரு கடன் அதிகாரிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒப்புதல் அதிகாரம் உள்ளது. இதுவும் நாங்க போன கிளாஸ்ல ஸ்லைட்டா டிஸ்கஸ் பண்ணினோம். நான் சொன்னேன், நாங்க ஒப்புதல் அளிக்கப்படக்கூடிய கடனுடைய வகை, தொகை, இந்த மாதிரி மற்றவர் அந்த குறிப்பிட்ட வங்கியோட வச்சிருக்கிற பழைய உறவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கடனை யாரு ஒப்புதல் வழங்கலாம் என்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த கொடுக்கடன் கையேட்டுல, கொடுக்கடன் கொள்கை கிணங்க எல்லாமே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு கடன் அதிகாரிக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒப்புதல் அதிகாரம் இருக்கு. அவர்கள் ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகபட்ச தொகை வந்து இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மூத்த கடன் அதிகாரியிடம் அல்லது மிகப்பெரிய கோரிக்கைகளுக்கு விண்ணப்பங்களுக்கு வங்கியின் கடன் குழு போர்ட் கிரெடிட் கமிட்டிக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கும். அப்ப சில முக்கியமான பெரிய அமௌண்டான கடன்களுக்கு இல்லாட்டி சில வித்தியாசமான புது வகையான கடன்களுக்கு வந்து போர்ட் கிரெடிட் கமிட்டிக்கும் இந்த கடன்களை கொண்டு போறதுக்கான தேவை இருக்கு. கடன் விண்ணப்பங்களை, அதாவது கிரெடிட் மெமோவை கொண்டு போறதுக்கான தேவை இருக்கு. அப்ப நாங்க இந்த 2 ஸ்லைட்ல நாங்க என்ன பார்த்தோம், கடன் விண்ணப்பிக்கிறது தொடங்கி ஒரு கடனுக்கு ஒப்புதல் பெறும் வரை அந்த ப்ரோசஸ்ல ஈடுபடுற அதிகாரிகள் யார் யாருங்கிறத தான் பார்த்திருக்கிறோம். சந்தைப்படுத்தல் அதிகாரி அவர்தான் கஸ்டமரோட டிரெக்டா ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாரு. அவர்தான் கடன் விண்ணப்பம், அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுப்பாரு. கிளை மேலாளர் வந்து இந்த சந்தைப்படுத்தல் அதிகாரிகள் எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ற ஒரு கிளைக்கு கண்காணிக்கிற ஒரு நபராக காணப்படுவாரு. அவர்தான் முதல் லெவல்ல இருந்து கொண்டு ஒரு விண்ணப்பத்தை நாங்க ப்ரோசஸ் பண்ணலாமா இல்லையாங்கிற ஒரு குவிக் டிசிஷன் எடுக்கக்கூடியவர் அவரு. அதுக்கு பிறகு கடன் ஆய்வாளர் என்று சொல்ற நேரம் இவர் என்ன செய்ய போறாரு, கடன் விண்ணப்பத்தோட வந்த அனைத்து தகவல்களையும் பேஸ் பண்ணி அது எல்லாத்தையும் மதிப்பீடு செய்ய போறாரு. மதிப்பீடு செய்து இந்த கிரெடிட் மெமோங்கிற ஆவணத்தை தயாரிக்க போறாரு. இது எல்லாமே வந்து கடன் அதிகாரிக்கு பாஸ் பண்ணப்பட்டு கடன் அதிகாரி என்ன செய்வாரு, ஒரு குறிப்பிட்ட கடனுக்கு ஒப்புதல் அளிக்கலாமா இல்லையாங்கிற முக்கியமான டிசிஷனை எடுக்கிறவர் வந்து இந்த கடன் அதிகாரி. அப்ப நீங்க வந்து இந்த கடன் ஒப்புதல் அளிக்கிற செயற்பாட்டுல உள்ளடங்குற அதிகாரிகள் என்று சொல்லி இந்த 4 நபரையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இது வந்து ஒரு பாஸ்ட் பேப்பர் क्वेश्चनாக வந்திருந்தது எனக்கு ஞாபகம். ஓகே மிஸ் எக்ஸ்கியூஸ். எஸ். என்னென்னா ஒவ்வொரு பேங்க்லேயுமே நாங்கள் அதை அடிப்படையாக வச்சு ஆன்சர் பண்ணே இல்லாத மிஸ் இதில் இருக்கிறது தான் கொடுக்க வேண்டி வருமா? ஏன்னா நார்மல் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் பார்த்த பேங்க்கில் எப்படி இருக்குமென்று சொன்னால், முதலாவது சேல்ஸ் லீடோ இல்லாட்டி ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள் தான் ஒரு கடனை கொண்டு வர்றாருண்டா அது கிரெடிட்ல இருக்க பிஏஆல அனலைஸ் பண்ணப்பட்டுட்டு திரும்ப கிரெடிட் ஆஃபீஸருக்கு போய் கடைசியாக பேங்க் மேனேஜர் ஓ ஹை அத்தாரிட்டிக்கு போகும். அப்போ நாங்கள் அந்த அடிப்படையில் இல்லாமல் இதில் இருக்கிற அடிப்படையில் தான் ஆன்சர்ஸ் பண்ண வேண்டி வருமா?
இப்ப நீங்க சொன்ன ப்ரோசஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ல போனா இதுல கவர் பண்ணப்பட்டிருக்கிறாங்க என்ன இல்லையா? நீங்க சொன்ன அந்த சேல்ஸ் ஆபீசர்ங்கிறது தான் நான் இங்க வேற பேர்ல சந்தைப்படுத்தல் அதிகாரி ரிலேஷன்ஷிப் ஆபீசர்னு மென்ஷன் பண்ணினேன். அதுக்கு பிறகு சொன்னீங்க நீங்க கடன் ஆய்வாளர் ஒரு பிஏ வந்து அதை அனலைஸ் பண்றாருண்டு. அப்ப அதுதான் இந்த கடன் ஆய்வாளர். அதுக்கு பிறகு நீங்க சொன்னீங்க அவர் ஆய்வு செய்தது வந்து பிரான்ச் லெவல்ல கிளை மேலாளர் பிரான்ச் மேனேஜர் ஒன்று அதை பார்ப்பாரு. இல்லைன்னு சொன்னா அதை இன்னும் ஒரு ஹை அத்தாரிட்டி கடன் அதிகாரிக்கு பாஸ் பண்ணப்படும். ஸோ நீங்க இப்ப சொன்ன ப்ரோசஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கிறவங்க வந்து பேசிக்கா இப்ப இந்த 2 ஸ்லைட்லயும் இருக்கிறவங்களோட கவர் பண்ணப்படுது தானே. இப்ப ஓவராலா சொல்ல போனா இப்ப ஒவ்வொரு பேங்க்ன்ற ப்ராக்டிசஸும் டிஃபரெண்ட். ஸோ அதால இப்ப நாங்க வந்து காமனா இருக்கிற ஒரு ப்ராக்டிஸை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்றோம் இந்த ஸ்லைட்ஸ்ல. ஸோ அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க சொன்ன ப்ரோசஸ்ல இருக்கிறவங்க வந்து பேசிக்கா இந்த பிரசன்டேஷன்ல ஸ்லைட்ல காட்டப்பட்டிருக்கிறதோட கவர் பண்ணப்படுது தானே. மிஸ் கவர் பண்ணப்படுது. ஆனால் நேம்ஸில் டிஃபரெண்ட் இருக்கும். மற்றது இந்த ஆர்டர் ஆர்டர் எஸ் ஆர்டரும் இது வந்து சொல்லப்போனா இதுல 1 2 3 4 போட்டதுக்கு வந்து உண்மையில சொல்லணும் இந்த பிரான்ச் மேனேஜர் சொல்ற நேரம் அது அவர் ரெண்டாவதாக இருக்கல, அது அவரை தூக்கி கடைசியாக போடலாம். மேபி இந்த கடன் ஆய்வாளர் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாவதா வரலாம். இது வந்து உண்மையில நான் ஆர்டர் அடிப்படையில போடல, உள்ளடங்குற அதிகாரிகள் இந்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன். மற்றது நேம்ஸை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஒவ்வொரு பேங்க்லயுமே வந்து அது வித்தியாசப்படும். அதால அதை பத்தி பிரச்சனை பட வேணாம். இப்ப என்னன்னு சொன்னா நீங்க வந்து இப்ப அவங்க பேரை மட்டும் கேட்க மாட்டாங்க தானே, பேரும் அவங்களுடைய பொறுப்பையும் சேர்த்துத்தான் கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு நீங்க அந்த பொறுப்பையும் அவடத்தை மென்ஷன் பண்ற டைம்ல வந்து அந்த மார்க் பண்ற இவங்களுக்கு விளங்கும் நீங்க சரியான அந்த ரோலை தான் பிக் பண்ணிருக்கிறீங்க என்றது அவங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த நேம் வந்து ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் பிராக்டிசஸுக்கும் ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். ஸோ அதை பத்தி நீங்க வரி பண்ண வேணாம். ஓகே மிஸ், தேங்க்ஸ். சரி, இப்ப நாங்க போன ஸ்லைட்ல இந்த கிரெடிட் மெமோவை பத்தி பார்த்தனாங்க. இப்ப நீங்க முன்னால அந்த கொஸ்டினை ரேஸ் பண்ணது வந்து உண்மையிலேயே வெரி குட். இந்த மாதிரி இப்ப நாங்க இந்த ஸ்லைட்ஸ்ல பார்த்து கொண்டிருக்கிறது வந்து காமனான பிராக்டிஸ். ஒவ்வொரு பேங்க்ஸுக்கும் இது டிஃபரெண்ட் பண்ணப்படும். அதால நீங்க முன்னால பேசின மாதிரி இப்ப நாங்க இங்க அந்த ஸ்லைட்ஸ்ல பேசுற விஷயங்களை விட எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா நீங்க அதை இப்ப முன்னால மாதிரி ரேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா அது எனக்கும் மெட்ராக்களுக்கும் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்க தொடர்ந்து இந்த மாதிரியே பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் அந்த கிரெடிட் மெமோவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இப்போ இந்த கிரெடிட் மெமோல முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குங்கிறத தான் இப்ப வார இந்த 3 ஸ்லைட்ஸ்லயும் வந்து நாங்க பார்க்க போறோம். கிரெடிட் மெமோ. இப்ப இந்த கிரெடிட் மெமோல ஆரம்பத்துல முதலாவது செக்ஷன் இருக்கு, கடன் கோரிக்கை அதாவது லோன் அப்ளிகேஷன் ஒரு சுருக்கம் சமரி பண்ணி இருக்கு. அதாவது இந்த சுருக்கம் இதுல வந்து போட்டிருப்பாங்க இப்ப கடன் தொகை, கடன் காலம், வழங்கக்கூடிய வட்டி விகிதம், பிணைய விவரம், நிதிகளின் பயன்பாடு, என்ன தேவைக்காக இந்த நிதியை பாவிக்க போறாங்க, இந்த மாதிரி ஓவராலா நாங்க இந்த கிரெடிட் மெமோல நாங்க என்ன விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருக்கிறோம்ங்கிற எல்லாத்துக்குமான ஒரு சுருக்கம் வந்து ஃபர்ஸ்டுக்கே அவங்க போட்டிருப்பாங்க. என்ன வகையான வாடிக்கையாளர், அவருக்கு என்ன தேவைப்பாடு இருக்கு, இதுக்கு பொருத்தமான கடன் பொருள் எது, அந்த கடன் பொருள் இந்த கஸ்டமருடைய நாங்க மதிப்பீட்டை வச்சு எவ்வளவு தொகை கொடுக்கலாம், எவ்வளவு காலம் பொருத்தமானதாக இருக்கும், என்ன வட்டி விகிதத்துல கொடுக்கலாம், என்ன பிணையங்களை பேஸ் பண்ணி கொடுக்கலாம், வேற என்னென்ன எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் இந்த லோன் அப்ளிகண்ட்டுக்கு நாங்க போடலாம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் ஒரு செக்ஷன்ல ஃபர்ஸ்டுக்கே போடப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு செக்ஷன்ல போட்டிருப்பாங்க வாடிக்கையாளர் பற்றிய தகவல். அதாவது லோன் அப்ளை பண்ணின அந்த அப்ளிகண்ட்டை பத்தின ஒரு ஜெனரல் பிக்சர் இதுல போட்டிருப்பாங்க. இந்த வாடிக்கையாளர் யார், ஒரு தனிப்பட்ட வாடிக்கையாளரா, நிறுவனமாக இருந்தா நிறுவனத்தை பத்தின விவரங்கள். நாங்க இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். நிறுவனத்தை பத்தின விவரங்கள்னு சொல்ற நேரம் அந்த அந்த நிறுவனத்தினுடைய என்ன நாங்க ஸ்வாட் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அது அந்த நிறுவனத்துக்கு இருக்கிற பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, நிதி நிலைமை எப்படி இருக்கு, அதுக்கு பிறகு இந்த நிறுவனத்துல முகாமையாளர்கள் யார் யார்
இருக்கிறாங்க, இந்த நிறுவனத்தின் தொழிற்பாடு எப்படி போகுது, தொழிற்படு மூலதனம் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி இருக்கு, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து உண்மையில சொல்ல போனா இந்த இந்த திருப்பி செலுத்தும் தன்மையின் பகுப்பாய்வு அதுலயும் நிறைய விஷயங்கள் கவர் ஆகும், நிதி பகுப்பாய்வுலையும் கவர் ஆகும். எப்படியோ வாடிக்கையாளர் பற்றிய தகவல்ங்கிற செக்ஷன்ல வந்து இந்த கடன் விண்ணப்பிச்சிருக்கிற அந்த வாடிக்கையாளரை பத்தின முக்கியமான தகவல்கள், அவரை பத்தின ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் ஒன்றும் அவரை பத்தின ஒரு பொதுவான அனாலிசிஸ் ஒன்றும் இந்த செக்ஷன்ல போட்டிருப்பாங்க. இது வந்து வாடிக்கையாளர். அதுக்கு பிறகு துறை பற்றிய தகவல். இப்ப முக்கியமாக நிறுவனங்களுக்கு நாங்க கடன் கொடுக்கறதுக்கு அனலைஸ் பண்றோம்னு சொன்னா, இல்லாட்டி ஒரு தனி நபர் வந்து வியாபார தேவைக்காக கடன் கேட்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னா, முக்கியமாக அந்த துறையை பற்றின ஒரு பகுப்பாய்வு கட்டாயம் இருக்கு. நாங்க துறையை எப்படி பகுப்பாய்வு செய்யறதுங்கிறதையும் மதிப்பீடு செய்யறதுங்கிறதையும் நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இப்ப அதுல முக்கியமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ், என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன சவால்கள் இருக்கு, மற்றது இந்த துறையினுடைய காம்படிட்டிவ்னஸ் போட்டித்தன்மை எப்படி இருக்கு, மற்றது பெஸ்டல் அனாலிசிஸை பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு துறைகள் வந்து எப்படி இந்த கடன் கேட்டு வர வாடிக்கையாளர்களுடைய தேவைக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும், அது இந்த தொழில்துறையில நிலவர போக்குகள், மற்றது வாடிக்கையாளர்கள் தங்கள் தொழில்துறையில் உள்ள மற்ற நிறுவனங்களுடன் எவ்வாறு ஒப்பிடுகிறார்கள், தொழில்துறை பார்வை என்ன, பிசினஸ் அவுட்லுக் எப்படி இருக்குங்கிற மாதிரியான இண்டஸ்ட்ரியை பத்தின ஒரு அனாலிசிஸ் வந்து இந்த செக்ஷன்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு முக்கியமான 2 விஷயங்கள், நம்ம கடன் வழங்குறதுக்கு முந்தி என்ன, ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, அதாவது பெற்றுக்கொண்ட கடனை மீள் செலுத்துறதுக்கான தன்மை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இருக்கா, மற்றது என்ன, அவருடைய ஃபைனான்சியல் பொசிஷன் அண்ட் பேக்ரவுண்ட், நிதி பகுப்பு, அவருடைய நிதி நிலைமை, நிதி தொழில்திறன் எப்படி இருக்கு என்கிற மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக ஆராயப்பட வேணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு வெரி இன் டீட்டெயில் அனாலிசிஸும் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. திருப்பி செலுத்தும் தன்மையின் பகுப்பாய்வு சொல்ற நேரம் இது மிக முக்கியமான பிரிவு. இந்த பிரிவில் கடன் ஆய்வாளர் அவர்கள் பெற்ற அனைத்து நிதி தரவுகளையும் எடுத்து கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாடிக்கையாளரின் திறனை மதிப்பிடுவதற்கான முயற்சியை மேற்கொள்வார். கடந்த கால தரவுகளை பகுப்பாய்வு செய்தல், வியாபார வளர்ச்சி போக்குகள், தொழில்துறை போக்குகள், வழங்கப்படக்கூடிய கடன் விதிமுறைகள் என்பவற்றை கொண்டு பகுப்பாய்வு செய்யப்படும். டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ, கடன் சேவை போதுமை விகிதத்தை இதுல கவனிப்பாங்க. இது மட்டும் இல்ல, அடுத்தது பாத்தீங்கன்னா நிதி பகுப்பாய்வு, நிதி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸை பத்தி நாங்க படித்துட்டு வந்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல ப்ரொஜெக்டட், மதிப்பீடு செய்யப்பட்ட, அதாவது ஃபோகாஸ்டட், எதிர்காலத்துல அவங்க எதிர்பார்க்கிற நிதி நிலைமையையும் வச்சு இந்த நிதி அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதையும் அவங்க சேர்த்து பகுப்பாய்வு செய்வாங்க, நிதி ஆரோக்கியத்தை தீர்மானிப்பாங்க. இந்த மாதிரி தனி நபர்களுக்காக, மற்றது நிறுவனங்களுக்குன்னு சொன்னா நாங்க நிறைய மதிப்பீடு நுட்பங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நிறைய இன்டீட்டெயிலான நிதி பகுப்பாய்வு தேவைப்படும். தனி நபர் என்று சொன்னாலும் கூட அவருடைய சேலரி ஸ்லிப், மற்றது அவருடைய பிசினஸ் இன்கம் சோர்சஸ் என்ன இருக்கு, வேறு சோர்சஸ் என்ன இருக்கு, இதுகளையும் வச்சு கட்டாயமாக இந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, திருப்பி செலுத்தும் தன்மையை பத்தின பகுப்பாய்வு வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இத நாங்க எவ்வளவு சரியாக மதிப்பீடு செய்யறோம்ங்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பகுப்பாய்வுகள் வந்து இந்த கிரெடிட் மெமோல உள்ளடக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க ஒரு பர்சனல் லோனாக இருக்கிற சந்தர்ப்பத்துல, இல்லாட்டி யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிப்பட்ட கடனுக்கு, இல்லாட்டி நிறுவன சார்ந்த ஒரு கடனுக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து எப்படி ஒரு தனிநபரை இவாலுவேட் பண்றோமோ அதே மாதிரி இந்த உத்தரவாதம் அளிப்பவர்களுடைய நிதி பகுப்பாய்வு, மற்றது கடனை மீள் செலுத்துற தன்மை பகுப்பாய்வும் வந்து கட்டாயமாக செய்யப்பட வேணும். வங்கி பல வங்கி கடன்களுக்கு வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட உத்தரவாதம் தேவைப்படுகிறது, பர்சனல் கேரண்டர்ஸ். எனவே கடன் சேவையில் ஏதேனும் குறைபாடுகளை
ஈடுகட்ட அவர்களின் திறனையும் பகுப்பாய்வு செய்து கடனுக்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒவ்வொரு நபரிடமும் இந்த மாதிரியான பகுப்பாய்வு, நிதி பகுப்பாய்வும் கடனை மேல் செலுத்தக்கூடிய தன்மை பற்றிய பகுப்பாய்வும் வந்து முக்கியமாக தேவைப்படுகிறது. அதை விட நான் கடைசியாக மென்ஷன் பண்ணிருக்கிறேன், இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், வங்கியுடனான உறவு பகுப்பாய்வு. அதாவது ஒரு குறிப்பிட்ட வங்கி கிட்ட 2வது தடவையாக 3வது தடவையாக கடன் கேட்டு வார சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு என்ன லேசாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், இந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர் இந்த பாஸ்ட், அதாவது கடந்த காலத்துல வங்கியோட எப்படியான உறவை மெயின்டைன் பண்ணிருக்கிறாரு. இப்ப சில பெரிய பிசினஸ் ரன் பண்ற பிசினஸ் ஆக்கள் என்று சொன்னா பிசினஸ் வாடிக்கையாளர்கள், வணிக வாடிக்கையாளர்கள் என்று சொல்ற நேரம் வந்து அவங்கள பத்தின பகுப்பாய்வு வந்து எல்லா சந்தர்ப்பங்களையும் இன் டீட்டெயிலாக இருக்காது. ஏன், இவர் வந்து இந்த வங்கியோட நீண்ட காலத்துல நல்ல உறவு மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அந்த வங்கிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த வங்கியுடனான உறவு இந்த பாஸ்ட் நல்லா இல்லைன்னு சொன்னா என்ன, இந்த அந்த சந்தர்ப்பத்திலையும் வெரி இன் டீட்டெயிலுக்கு பகுப்பாய்வுக்கு போகாம அட் த ஃபேஸ் எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்ப எங்களுக்கு வந்து வங்கியுடனான ஏற்கனவே இந்த வாடிக்கையாளர் எப்படியான உறவுகளை வச்சிருக்கிறார், அதாவது ஏற்கனவே எடுத்த கடன்களை இவர் சரியான முறையில மீள் செலுத்திட்டு வாரவரா, என்னென்ன வகையான கடன்கள் வச்சிருக்கிறாரு, அது மட்டும் இல்லை. இப்ப சொல்லுவோமே, பெரிய ஒரு வைப்பு தொகை வச்சிருக்கிறாருண்டா, அப்ப வைப்பு தொகை வச்சிருக்கிறாரு என்று சொன்னா கண்டினியூஸா அதுவும் கூட ஒரு கான்ஃபிடன்ஸ். இவர் வந்து இவருடைய டிபாசிட் பேட்டர்ன் சரியாக இருக்கு, இவருடைய பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்பப்ப காசு வரும், என்னென்ன விதமான அவுட்ஃப்ளோஸ் இருக்கும், அதை எப்படி அவர் மேனேஜ் பண்றாருங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வங்கிக்கு ஏற்கனவே தெரியுமாக இருக்கும் என்று சொன்னா கான்ஃபிடென்ட்டா அந்த வாடிக்கையாளரை பத்தின ஒரு முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுவும் கூட அந்த ஒரு வாடிக்கையாளர் சம்பந்தமாக கடன் மதிப்பீடு செய்யற சந்தர்ப்பங்கள்ல இந்த வங்கியுடன் ஏற்கனவே இருக்கிற உறவு பத்தின பகுப்பாய்வும் வந்து மிக முக்கியமானது. ஸோ பேசிக்கா ஒரு கிரெடிட் மெமோல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது புதுசா ஆட் பண்றதுக்கு இருக்குதா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி? பிணைகள் சம்பந்தமானது எதுவும் நாங்க சொல்லல மிஸ். இதுல இருக்க பிணைகள் நாங்க எடுக்க போறது அது சம்பந்தம். பிணைகளை பத்தி நான் இந்த 4வது பாயிண்ட்ல எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதுல நான் போட்டிருக்கேன் வழங்கப்படக்கூடிய கடன் விதிமுறைகள். அப்ப நான் பிணைகளையும் ஆக்சுவலி அதோட நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நீங்க சொல்றீங்க ஒரு என்னென்ன பிணைகள் கொண்டு வர போறாங்கிறதையும் அதை மதிப்பீடு செய்து அது சம்பந்தமான விஷயங்களையும் கூட கட்டாயமாக இந்த கிரெடிட் மெமோல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. என்ன அதை எஸ் மேபி தனி பாயிண்டாக போடலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அடிஷன். ஸோ பிணைகள் பற்றிய மதிப்பீடு, அதாவது பிணைகள் இவர் பெற போற கடனுக்கு வந்து இவர் கொண்டு வர போற பிணையங்கள் வந்து பொருத்தமானதா, அந்த பிணையங்களை சரியான முறையில மதிப்பீடு செய்து அதை பத்தின ஒரு என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன், மற்றது பிணைகளை எவ்வளவுத்துக்கு இந்த கடன் விண்ணப்பத்தோட அவர் கனெக்ட் பண்ணலாம். அதாவது நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன், இப்ப ஷேர்ஸ் அவர் கொண்டு வராருண்டா ஷேர்னுடைய 100% வேல்யூவையும் நாங்க கடனுக்கு கடன் தொகைக்கு நாங்க அதை மேட்ச் பண்ண முடியாது. என்னன்னு சொன்னா நாங்க பிணையங்களை பத்தி பாக்குற நேரம் பார்த்தேன், இந்த ஷேர்ஸ் வேல்யூஸ் வந்து கூடும் குறையும். அப்ப மேபி ஷேர்ஸ் 75% இல்லாட்டி 50% மதிப்பை தான் நாங்க ஒரு பிணையமாக கடனோட மேட்ச் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி பிணைய மதிப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கூட நாங்க இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தட் அடிஷன். சரி,
இப்ப நாங்க கிரெடிட் மெமோவை பத்தி பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப கிரெடிட் மெமோ எங்களுக்கு தெரியும், அத கடன் ஒப்புதல் அளிக்கிற அதிகாரி கிட்ட பாஸ் பண்ணப்படும். அவங்க வந்து என்ன செய்வாங்க, அத மீள் மதிப்பீடு செய்வாங்க. மீள் மதிப்பீடு செய்து நாங்க ஒப்புதல் அளிக்கலாமா என்று சொன்னா அப்ரூவல் லெட்டர் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். அப்ரூவல் லெட்டர் கிடைச்சதுக்கு பிறகு இது வந்து டேர்ம் ஷீட் ஒன்றுக்கு கன்வெர்ட் பண்ணப்படும். அதாவது இந்த ஒப்புதல் கடிதத்துல இருக்கிற நிபந்தனைகள் எல்லாமே வந்து இந்த டேர்ம் ஷீட்ங்கிற ஆவணத்துக்குள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டு, இந்த டேர்ம் ஷீட் என்ன, இந்த கடன் விண்ணப்பதாரிக்கிட்ட வழங்கப்படும். அப்ப கடன் விண்ணப்பதாரி என்ன செய்வாரு, இந்த டேர்ம் ஷீட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற விஷயங்கள் மற்றது நிபந்தனைகள் எல்லாத்தையும் வந்து இணங்கக்கூடியதாக இருக்கா, தன்னுடைய தேவைக்கு பொருத்தமானதாக இருக்கா என்கிறது எல்லாத்தையுமே அவர் கோ த்ரூ பண்ணி இதுல இருக்கிற சில விஷயங்களை பத்தி அவருக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் வங்கியோட. அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறேன். கடன் அதிகாரி கடன் விண்ணப்பத்துக்கு ஒப்புதல் அளித்தவுடன் திருப்பி அது கிளை மட்டத்துக்கு போய் கடன் வாங்குபவருக்கு இந்த டேர்ம் ஷீட் ஒன்று அனுப்புறார். இது விண்ணப்பித்த கடனின் வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டமைப்பை காட்டுகிறது. என்ன ஸ்ட்ரக்சர்ல இந்த கடன் விண்ணப்பம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து சொல்ல போனா ஆரம்பத்திலேயே இந்த கடன் விண்ணப்பதாரிக்கு இதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், இது வந்து எல்லாமே கட்டாயமாக இந்த லோன் வழங்குற அந்த ப்ராசஸ்ல இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கட்டாயம் இருக்கும்ங்கிறது வந்து இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல சிலதுகள் ஸ்கிப் பண்ணப்படவும் மேலும். இப்ப நான் இதுல வந்து அப்ரூவல் லெட்டரை பத்தி பேசினேன், அதுக்கு பிறகு டேர்ம் ஷீட்டை பத்தி பேசினேன். அடுத்ததாக சில சந்தர்ப்பங்கள்ல இந்த கமிட்மெண்ட் லெட்டர் ஒன்றும் இருக்கலாம். இந்த கமிட்மெண்ட் லெட்டர் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல மேபி டிரெக்டா லோன் அக்ரிமெண்ட்டுக்கே போற சந்தர்ப்பங்களும் இருக்கு. இப்ப கமிட்மெண்ட் லெட்டர் என்று சொன்னா என்ன, கடன் வாங்குபவர் கடனின் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இவ்வாவணத்தில் அதாவது கையெழுத்திடுவாங்க. இது வந்து ஒரு உறுதிப்பாட்டு கடிதம் என்று நாங்க சொல்லுவோம், கமிட்மெண்ட் லெட்டர். இது வந்து கமிட்மெண்ட் லெட்டர் வந்து மிக முக்கியமாக தேவைப்படுற சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா, சில சந்தர்ப்பங்கள் என்ன ஒரு தேவைப்பாடு இருக்கும்னு சொன்னா, இப்போ ஒரு கடனுக்கு நாங்க விண்ணப்பிச்சு கடன் ஒரு வங்கியால ஒப்புதல் அளிக்கப்பட்ட, அதாவது ஒரு கடன் பெறுநருக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று அப்ரூவ் பண்ணப்பட்டு அது லோன் அக்ரிமெண்டாக மாறி அதாவது கடன் ஒரு லோன் அக்ரிமெண்டாக மாறி சைன் பண்ணப்பட்டு லோன் டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு இடையில ஒரு காலம் இருக்கலாம், ஒரு கால இடைவேளை டைம் கேப் கொண்டு இருக்கலாம். அந்த டைம் கேப்புக்குள்ள மேபி கடன் விண்ணப்பிச்ச நபருக்கு ஏதாவது ஒரு தேவைக்காக இன்னொரு மூன்றாம் தரப்பினருக்கு வந்து ஒரு உறுதிப்பாட்டை வழங்குறதுக்கான ஒரு தேவை இருக்கலாம். அதாவது நான் ஒரு வங்கி கிட்ட கடன் விண்ணப்பிச்சிருக்கிறேன், அந்த விண்ணப்பிச்ச கடன் வந்து எனக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு, எனக்கு வந்து இந்த கடன் தொகை வந்து என் கைக்கு கிடைக்கும் என்கிற மாதிரியான ஒரு சோர்சஸ் ஆஃப் மணியை வந்து இன்னொரு மூன்றாம் தரப்பினருக்கு அந்த சந்தர்ப்பத்துல காட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கலாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல வங்கி என்ன செய்யும், வங்கியும் இந்த கடன் விண்ணப்பதாரியும் வந்து லோன் அக்ரிமெண்ட்டுக்கு போறதுக்கு முந்தி இடையில ஒரு கமிட்மெண்ட் லெட்டர் ஒன்றை சைன் பண்ணுவாங்க. இந்த கமிட்மெண்ட் லெட்டர்ல வந்து இந்த ரெண்டு தரப்பினரும் கடன் விண்ணப்பதாரியும் வங்கியும் வந்து இந்த கடன் விதிமுறைகளுக்கு கீழே கடன் வழங்கப்படும் என்று ஆரம்பத்துல லோன் அக்ரிமெண்ட்டுக்கு போறதுக்கு முந்தி இரண்டு தரப்பினரும் வந்து அக்ரியாகி கையெழுத்துற அந்த டாக்குமெண்ட்டை நாங்க கமிட்மெண்ட் லெட்டர்ன்னு சொல்லலாம். பல சந்தர்ப்பங்களில் இந்த கமிட்மெண்ட் லெட்டர் இல்லாம டிரெக்டாக நாங்க லோன் அக்ரிமெண்ட்டுக்கு போற சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஓகே, அப்படி என்று சொன்னா இப்ப என்ன நடக்கும், அடுத்ததாக இந்த மாதிரி லோன் அப்ரூவல் முடிஞ்ச கைக்கு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, இன்னும் சில லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. முக்கியமாக இப்ப பிணையங்கள் இருக்குன்னு சொன்னா பிணையங்களையும் அவங்க இந்த லோனோட அட்டாச் பண்ண வேணும். இந்த மாதிரி நிறைய லீகல் ப்ரோசஸ் இருக்கு. அப்ப அதனால என்ன செய்வாங்க, இந்த லோன் அப்ரூவல் முடிஞ்சதுக்கு பிறகு கையொப்பமிடப்பட்டு வங்கி ஒரு உறுதிப்பாட்டினை வெளியிட்டவுடன்
கடன் வங்கியின் கடன் வழங்கும் வங்கியின் உள் கடன் செயல்பாட்டு பகுதிக்கு இன்டர்னல் லோன் ஆபரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். அந்த இன்டர்னல் லோன் ஆபரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த கடன் ஆவணங்களை லோன் டாக்குமெண்ட்ஸ் தயாரிக்கிறதுக்காக அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதை லீகலா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கிட்ட இந்த 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 விஷயம் வந்து பாஸ் பண்ணப்படும். அது நிறைய வங்கிகள்ல லீகல் டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், இல்லாட்டி சில நிதி நிறுவனங்கள்ல மேபி 1 or 2 லாயர்ஸ் அட்டார்னிஸ் இருப்பாங்க. அப்ப சட்ட ரீதியாக இந்த கடன் விண்ணப்பதாரிய ஒரு லோன் அக்ரிமெண்ட்டுக்குள்ள பைண்ட் பண்ணி வச்சு பிணையங்கள் இருக்குன்னு சொன்னா அந்த பிணையங்களையும் அட்டாச் பண்ணி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதையும் தயாரிச்சு எடுக்கிறதுக்காக இது வந்து இன்டர்னல் லோன் ஆபரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணப்படும். இல்லாட்டி லீகல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி சட்ட ரீதியாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கிட்ட அடுத்ததாக இந்த அப்ரூவ் பண்ணப்பட்ட லோன் வந்து பாஸ் பண்ணப்படும். இதுவும் கூட சில நேரம் இந்த ப்ரோசஸ் வந்து சில பேங்க்ஸ்ல சில நிதி நிறுவனங்கள்ல வித்தியாசமாக இருக்கக்கூடும். ஓகே, இதுல ஏதாவது ஆட் பண்றதுக்கு இல்லாட்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஸோ இவ்வளவுதான் எனக்கு இந்த கடன் ஒப்புதல் அளிக்கிறது சம்பந்தமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்த மினிமம் நாலேஜ். ஓகே, இப்ப நாங்க கொடுக்கடனுக்கு ஒப்புதல் அளிக்கிறது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி அடுத்தது என்ன, ஒப்புதல் அளிச்சதுக்கு பிறகு ஒரு உரிய முறையில கடன் பெறுநரும் கடன் வழங்குனரும் வந்து ஒரு உரிய முறையில சட்ட ரீதியாக அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே வர வேணும். இத நாங்க லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப நாங்க அடுத்த பிரசன்டேஷன்ல இந்த கொடுக்கடன் படிமுறையின் அடுத்த ஸ்டேஜாக நாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த கடன் ஆவணப்படுத்தல், கிரெடிட் டாக்குமெண்டேஷன் பத்தி. அப்ப எங்களுக்கு இந்த சரியான முறையில ஒப்புதல் அளிக்கப்பட்ட கடன்களுக்கு சரியான முறையில ஆவணப்படுத்தல்கள் ஏன் முக்கியம் என்று ஆரம்பத்துல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப எங்களுக்கு முக்கியமாக இந்த ஆவணப்படுத்தல்கள் தேவைப்பாடு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கொடுத்த கடன்கள் மூலமாக கொடுக்கடன் இடர்கள் எங்களுக்கு ஏற்படுற சந்தர்ப்பத்துல தான் நாங்க முக்கியமாக திரும்பி பார்ப்போம் இந்த கடன் ஆவணப்படுத்தல்கள் வந்து சரியாக இருக்குதா என்று சொல்லி. அதாவது ஏதாவது ஒரு காரணத்தால ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கடன் பெறுநர்கள் திருப்பி செலுத்தாம போற சந்தர்ப்பங்கள்ல என்ன நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை அவடத்த வரும். அப்ப சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க போறோம்னு சொன்ன நாங்க லோன் ரிகவரியை பத்தி வேற ஸ்லைட்ல உள்ள தனியாக பார்ப்போம். ஏதாவது ஒரு விதமான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க முன்னாகிற நேரத்துல தான் எங்களுக்கு இந்த கடன் கொடுக்கிற சந்தர்ப்பத்துல சரியான முறையில எல்லா விஷயங்களும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குதா என்கிறத நாங்க திரும்பி பார்ப்போம். அது வரையில மேபி இந்த ஆவணப்படுத்தல்களோட முக்கியத்தை இந்த நிதி நிறுவனங்கள் உணராம இருக்கு. ஆனா சட்ட ரீதியாக நாங்கள் கடன் தவணைகளை மீட்டெடுக்க போறோம் என்கிற ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கடன் ஆவணப்படுத்தப்பட்ட கடன் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் வந்து மிகவும் முக்கியமானதாக
அந்த சந்தர்ப்பத்துல கட்டாயம் உணரப்படும். அதனாலதான் நாங்க என்ன செய்யறது, எதுவுமே எந்த சந்தர்ப்பத்திலையும் நடக்கலாம் என்கிறத கருத்திற்கொண்டு ஆரம்பத்துல இருந்தே மிக முக்கியமான முதல் ஸ்டேஜ்ல இருந்தே, அதாவது கடன் விண்ணப்பத்துல தொடங்கி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நாங்க பெற தகவல்கள், மற்றது அந்த கடன் பெறுநர்களிருந்து பெற்றுக்கொள்ற ஆவணங்கள் எல்லாத்தையுமே சரியான முறையில ஆவணப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கு. நிறைய சந்தர்ப்பங்கள்ல செக்லிஸ்ட் எல்லாம் இருக்கும் பேங்க்ஸ்ல. இப்ப கடன் ஒப்பந்தம் என்பது கொடுகடன் தொடர்பான விதிமுறைகளை ஆவணப்படுத்தும் சட்ட ரீதியான ஒப்பந்தம் ஆகும். இது கடன் பெறுநர்களுக்கும் வங்கிக்கும் இடையில் செய்யப்படுகிறது. கடன் ஆவணப்படுத்தல் என்பது கடனுடன் தொடர்புடைய அனைத்து விதிமுறைகளையும் பொருத்தமான அனைத்து ஆவணங்கள், பிணை ஒப்பந்தங்கள் ஆகியவற்றையும் சேர்த்து முறையாக செயல்படுத்துகிறது. சட்டபூர்வமான கடன் ஒப்பந்தங்கள் கொடுகடன் இடர் முகாமைத்துவம் செய்பவர்களுக்கு மிக முக்கியமானவை மற்றும் கடனை திருப்பி செலுத்தாத கடனாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அடமானம் வைத்திருக்கும் சொத்துகளின் உரிமையை பெறுவதற்கும் இவை முக்கியம். இப்ப பாருங்க, இப்ப நாங்க பிணையம் ஒன்ற பின்னுக்கு வச்சிருக்கிற நேரம் அதை சரியான முறையில அதை நாங்க அதனுடைய சொத்துரிமை உரித்துரிமை எல்லாத்தையுமே நாங்க பேங்க் எடுத்திருக்க வேணும். உரித்து இல்லைன்னு சொன்னா என்ன, அதை நாங்க கடைசியில ரிகவரி ப்ரோசஸுக்கு போற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு சட்ட ரீதியாக அதனுடைய உரிமையை நாங்க முழுசாக எடுத்து கடனை திருப்பி அதை செல் பண்றதன் மூலமாக, ஆக்ஷன் பண்றதன் மூலமாக எடுத்துக்கொள்றதுல நிறைய சிக்கல்கள் அந்த சந்தர்ப்பத்துல ஏற்படக்கூடும். சரியான கடன் ஆவணங்கள் குறித்து சட்ட அதிகாரிகள் அல்லது திணைக்களத்துடன் கலந்தாலோசிப்பது கட்டாயம். அதுக்காகத்தான் என்ன, நான் போன ஸ்லைட்ல நான் சொல்லி முடிச்சேன், கடன் ஒன்றுக்கு ஒப்புதல் அளிச்சதுக்கு பிறகு அதை நாங்க என்ன செய்யணும், ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட் கிட்டயோ இல்ல லாயர்கிட்டயோ நாங்க அதை அனுப்ப வேணும். அவங்க தான் என்ன சரியான முறையில அதை லோன் அக்ரிமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்க. அப்ப நாங்க ஏன் அவடத்த ஒரு சட்ட, இப்ப நாங்க ஒரு ஃபார்மேட் ஒன்றை வச்சுக்கொண்டு அந்த ஃபார்மேட்டை நாங்க சைன் பண்ணி எடுக்கலாம் தானே லோன் அக்ரிமெண்ட்னு சொல்லி. அப்படி இல்லாம ஒவ்வொரு கேசஸும் டிஃபரெண்ட், ஒவ்வொரு கேஸும் டிஃபரெண்ட். அதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த லோன் டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜ்ல கட்டாயமாகவே அதை நாங்க லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாட்டி ஒரு சட்ட அதிகாரி கிட்ட நாங்க அந்த பொறுப்பை பாஸ் பண்றோம், இல்லாட்டி அவரையும் நாங்க சேர்த்து அந்த ப்ரோசஸ்ல ஈடுபடுத்துறோம். இதன் மூலமாக என்ன, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கடன் ஒரு தொகை பணத்தை கடன் பெறுநருக்கு டிஸ்பர்ஸ் பண்றது அந்த ப்ரோசஸ் தொடங்கி ஒரு பிணையத்தை நாம எடுக்கிறோம்னா அந்த பிணையத்தின் என்ன சொல்றது, அதனுடைய உரிமையை உரித்த கடனை திருப்பி செலுத்தாத சந்தர்ப்பத்துல அதோட உரித்த நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு ஏற்ற விதத்துல அந்த அக்ரிமெண்ட் எழுதுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சரியான முறையில செய்யப்பட வேணும். இப்ப நாங்க இந்த லோன் டாக்குமெண்டேஷனை பத்தி பேசுற சந்தர்ப்பங்கள்ல அதை நாங்க 5 படிகள்ல நோக்கலாம், இல்லாட்டி 5 தேவைப்பாடுகளை வச்சு நாங்க நோக்கலாம். இப்ப கடன் ஆவணப்படுத்துற சந்தர்ப்பங்கள்ல முதலாவது என்ன, கடன் வாங்குறவரை அடையாளம் காண்றதுக்கு, ஓகே, கடன் வாங்குபவரை அடையாளம் காண்றதுக்கு ஏற்ற டாக்குமெண்ட்ஸ் இருக்க வேணும். ஐடென்டிஃபைங் த borrowers. இப்ப கடன் வாங்குபவரை அடையாளம் காண்றதுக்கு ஏற்ற டாக்குமெண்ட்ஸ் இருக்க வேணும். இப்போ அதைத்தான் நாங்கள் இன் டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைட்ல இருந்து பார்க்க போறோம். அதுக்கு பிறகு என்ன, ஐடென்டிஃபைங் அண்ட் டாக்குமெண்டிங் த கோலெட்ரல், அதாவது ஒரு குறிப்பிட்ட கடன் விண்ணப்பத்துக்கு அவர் என்ன விதமான பிணையங்கள் கொண்டு வர போறாரு என்று சொல்லி சரியான முறையில பிணைய எங்களுக்கு அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய விதத்துல, பிணைய சரியான முறையில மதிப்பீடு செய்து கொள்ளக்கூடிய விதத்துல ஆவணங்கள் இருக்க வேணும். நாங்க சரியான என்ன பிணையத்தை கொண்டு வர போறாரு, அதோட மதிப்பு என்னங்கிறத ஆவணப்படுத்துற சப்போர்ட் பண்ற ஆவணங்கள் தேவை. மற்றது என்ன, கடனை உறுதிப்படுத்துதல், எவிடென்சிங் த டெட், கடனை உறுதிப்படுத்துதல் சொல்ற நேரம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட கடன் விண்ணப்பதாரிக்கு நாங்க கடன் வழங்க போறோம் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் தேவை. மற்றது என்ன, பிணையத்தை கடனுடன் இணைத்தல். இப்ப
இப்ப நாங்க ரெண்டாவதுல பார்த்தோம் என்ன, பிணையங்களை வந்து அடையாளம் கண்டு அதை மதிப்பீடு செய்த சம்பந்தமான ஆவணங்கள். மூன்றாவதுல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல என்ன விதத்துல நாங்க கடனை வழங்க போறோம்ங்கிறது சம்பந்தமான விடயங்கள், ஆவணங்கள். அதுக்கு பிறகு என்ன, கொண்டு வந்த பிணையத்தை நாங்க என்ன செய்யணும், ஒரு சரியான முறையில நாங்க இந்த இந்த கடனோட, அதாவது சரியான முறையில அதனுடைய உரித்தை நாங்க சட்ட ரீதியாக அந்த வங்கி அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கடனை மீள் செலுத்தாத சந்தர்ப்பத்துல அந்த கோலற்றல் பிணையங்களுடைய உரிமையை முழுதாக பேங்க் அல்லது அந்த கடன் வழங்குற நிறுவனத்தின் பால் திருப்பக்கூடியதாக இருக்கணும். அப்ப நாங்க சரியான முறையில இந்த கோலற்றலை நாங்க என்ன செய்யணும், இணைக்க வேணும். அப்ப இணைக்கிறது சம்பந்தமான சட்ட ரீதியான ஒப்பந்தங்கள் மற்றது ஆவணப்படுத்தல்கள் தேவைப்படும். மற்றது கடைசியாக என்ன, பெர்ஃபெக்டிங் த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். பிணையில் வங்கியின் மீதான உரிமையை நிறைவேற்றது, பூர்த்தி செய்யறது சம்பந்தமான சில ப்ரொசஸஸ் இருக்கு. அதை செய்ததுக்கான ஆவணப்படுத்தல்கள், உறுதிப்பாடுகள் கட்டாயம் அதுக்குள்ள இருக்கணும். இப்ப நாங்க இந்த ஒரு கொடுக்கடன் செயல்முறையில கொடுக்கடன் ஆவணப்படுத்தல் இந்த ஸ்டேஜ்ல இந்த ஒவ்வொரு தேவைக்காகவும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணப்படும்ங்கிறத தான் அடுத்த வார ஃபியூ ஸ்லைட்ஸ் நாங்க பார்க்க போறோம். இப்ப இது வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வித்தியாசமாக இருக்கும். இது எல்லாமே எல்லா சந்தர்ப்பங்கள்லயுமே வந்து எடுக்கப்பட மாட்டாது. இது வந்து டிஃபரெண்டாக இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும். இப்போ தனிப்பட்ட நபர் வாடிக்கையாளர் சொன்னா இதுல சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெலவெண்ட் இல்லாம இருக்கு. மற்றது இப்ப நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன்னா, இப்ப கருத்து கடிதங்கள், ஒப்பீனியன் லெட்டர்ஸ் இருக்கு. இது வந்து மேபி சில சந்தர்ப்பங்கள் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல தான் அதுவும் இருக்கு. அந்த மாதிரி இப்ப எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. இப்ப முதல்ல நாங்க பார்த்தோம், கடன் வாங்குபவரை, விண்ணப்பதாரியை நாங்க சரியான முறையில அடையாளம் கண்டு கொள்ள வேணும். அதுக்கு என்னென்ன விதமான ஆவணங்கள் தேவைப்படும்ங்கிறத தான் இந்த ஸ்லைட்ல காட்டி இருக்கு. முதலாவது கடன் விண்ணப்பம். இது வந்து மிகவும் முக்கியமானது. இது எல்லா சந்தர்ப்பத்திலையுமே இருக்கு. கடன் விண்ணப்பம். கடன் விண்ணப்பத்துல உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் வந்து கேட்டிருப்பாங்கன்னு. நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. தனிநபர் வாடிக்கையாளராக இருக்கட்டும், இல்லாட்டி பிஸ்னஸ் கஸ்டமராக இருக்கட்டும், கடன் விண்ணப்பதாரியில A to Z நிறைய விஷயங்கள் இந்த விண்ணப்பதாரிய பத்தி கேட்டிருப்பாங்க. அதை இப்போ பிஸ்னஸ் கஸ்டமராக இருக்கிறேன்னு சொன்னா, இல்லாட்டி தனிப்பட்ட வாடிக்கையாளருடைய பிஸ்னஸ் பர்பஸுக்காக இருக்கிறேன்னு சொன்னா நிதி அறிக்கைகள், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு வணிக கட்டமைப்புகள், அதாவது பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கேட்டிருப்பாங்க. மற்றது ஒரு கம்பெனியின் தேவைக்காக, நிதி தேவைக்காக கடன் வழங்குறதாக இருந்தா போர்டு ரெசல்யூஷன், இதை நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம். என்ன, நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறேன்னு சொன்னா இந்த கடன் இந்த குறிப்பிட்ட தேவைக்காக இவ்வளவு குறிப்பிட்ட தொகை தேவைப்படுது, இதை நாங்க கடனாக பெற்றுக்கொள்ளுவோம்ங்கிற மாதிரியான விஷயங்களும் கூட போர்டு லெவல், ஒரு நிறுவனத்தின் கம்பெனியின் போர்டு லெவல்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டு மினிட் பண்ணப்பட்டிருக்க வேணும்ங்கிறதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம் நாங்க. அப்ப இந்த போர்டு ரெசல்யூஷன் கட்டாயமாக தேவைப்படும். அதாவது நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை தீர்மானங்களின் குறிப்பு. மற்றது என்ன, ஒரு நிறுவனமாக இருக்கிற நேரம் அந்த நிறுவனத்தினுடைய அமைப்பு விதி, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் கேட்போம், பதிவு சான்றிதழ், சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்போம். இந்த மாதிரி நிறுவனம் சார்ந்த இது வந்து ஃபுல் லிஸ்டும் இல்லை. இதை தவிர இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் சரியான முறையில அடையாளம் கண்டுகொள்றதுக்கு, அவரை பத்தின அவனுடைய பண்பு, தன்மை, தேவை, இதுகள் எல்லாத்தையுமே சரியான முறையில அடையாளம் காட்டி கண்டு கொள்றதுக்கு தேவையான அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸும் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்டு கலெக்ட் பண்ணப்படும். ஓகே, அதுல லோன் அப்ளிகேஷன்ங்கிறது மிக முக்கியம். இப்ப நான் அடுத்ததாக போட்டிருக்கிறேன் கருத்து கடிதம், ஒப்பீனியன் லெட்டர்ஸ். ஒப்பீனியன் லெட்டர்ஸ்ங்கிற சந்தர்ப்பத்தில் அது வந்து எல்லா சந்தர்ப்பத்திலுமே இது வந்து மிகவும் வெரி ரேராக எடுக்கப்படுற ஒரு ஆவணம் தான் ஒப்பீனியன் லெட்டர்ன்னு சொன்னா. இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட நபரை இல்லாட்டி குறிப்பிட்ட நிறுவனத்தை
நிறுவனத்தை அடையாளம் கண்டு கொள்றதுக்கு சட்ட ரீதியான ஒரு ஒரு கடிதம் தேவைப்படும். அதாவது த்ரூ லாயர்ஸ் ஒரு ஒரு தனிநபரையோ முக்கியமாக நிறுவனத்தை அடையாளம் கண்டு கொள்றதுக்கு எங்களுக்கு தேவைப்படும். அதாவது இந்த குறிப்பிட்ட கடன் கேட்டு வந்த நிறுவனம் வந்து சரியான முறையில இன்கார்பரேட் பண்ணப்பட்டு இந்த வகையான பிசினஸை செய்து வருதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சட்ட ரீதியாக ஒரு மேபி த்ரூ லாயர் எங்களுக்கு வந்து உறுதிப்படுத்த தேவைப்பட்டிருக்கும். இப்ப சொல்லுவோமே ஏதாவது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு பரோவராக இருக்கிற நேரம் நாங்க இந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் லெட்டரை ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபாரின் பரோவராக இருக்கிற நேரம் பல சந்தர்ப்பங்கள்ல இப்ப வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நிறைய கிளைகள் வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு கடன் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க என்று சொன்னா இந்த ஒப்பீனியன் லெட்டர் வந்து எங்களுக்கு தேவைப்படும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு போட்டிருக்கிறேன். இதுல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிள்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருக்கு பாருங்க. ஒப்பீனியன் லெட்டர் என்று சொல்றது a letter issued by a legal counsel that facilitates a lender's due diligence. நான் கடன் கேட்டு வர நபர் டிடின்னு சொல்லுவோம், டியூ டிலிஜென்ஸ். கடன் கேட்டு வர நபர் வந்து ஒரு சரியான நபர் தான், சரியான சட்ட ரீதியாக அமைக்கப்பட்ட ஒரு நபர் தான்ங்கிறத நாங்கள் ஒரு 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 லீகல் கவுன்சில் இல்லாட்டி ஒரு ஒரு சட்ட அதிகாரி மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்றது தான் இது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஸ்கிரீன் விசிபிள்னு நினைக்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்கு இப்ப இதுல உறுதிப்படுத்திருக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட கிளையண்ட் வந்து குறிப்பிட்ட கடன் விண்ணப்பதாரி வந்து இந்த இந்த பேருடைய நபர் இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இல்லாட்டி இன்கார்பரேட் பண்ணப்பட்டு ஆபரேட் பண்ணி கொண்டு வர நபர், இவருடைய வியாபார பெயர் இது, இவருக்கு சரியான முறையில நிறுவன பதிவு ஆவணங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு என்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தி கொள்றதுக்கான ஒரு ஒரு ஆவணத்தை தான் நாங்க இந்த ஒப்பீனியன் லெட்டர்ன்னு சொல்லுவோம். இது எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் இருக்காது. மிகவும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல சட்ட ரீதியான ஒரு ஒரு நபரை அடையாளம் காண்றதுக்கு தேவைப்படுற சந்தர்ப்பங்கள்ல ரிக்வெஸ்ட் பண்ணி பெறப்படுற ஒரு கடிதமாக ஒரு ஆவணமாக இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு என்ன, கடன் குறிப்பு, கிரெடிட் மெமரண்டம். கிரெடிட் மெமரண்டத்தை பத்தி தான் நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இதுல கூட என்ன செய்வாங்க, நிறைய விஷயங்களை மதிப்பீடு செய்து இந்த கடன் குறிப்பு இல்லாட்டி கிரெடிட் மெமரண்டம்ல வந்து அந்த அந்த பெரோவரை பத்தின கடன் விண்ணப்பதாரிய பத்தின அடையாளம் வந்து இந்த சுருக்கமாக இந்த கடன் குறிப்புல மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து கடன் வாங்குபவரை அடையாளம் காண்றதுக்கு தேவையான ஆவணங்கள். ஓகே, அடுத்தது என்ன, நாங்க கடன் வாங்குபவர் அடையாளம் காண்ற மாதிரியே இந்த குறிப்பிட்ட தேவைக்கு என்னென்ன விதமான பிணையங்கள் கொண்டு வர போறாரு இந்த கடன் விண்ணப்பதாரி, அந்த பிணையங்களை நாங்க எப்படி சரியான முறையில மதிப்பீடு செய்யறோம் என்கிற இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த பிணைய அடையாளம் காண்றதுக்கான தேவையான ஆவணங்கள். பிணையின் சொத்துரிமை மற்றும் உரித்துரிமை, ஓனர்ஷிப் அண்ட் ரைட்ஸ், இதை நாங்க ஆய்வு செய்ய வேணும். முதல்ல என்ன, கடன் விண்ணப்பதாரிக்கு குறிப்பிட்ட ஒரு பிணையமாக கொண்டு வர போற அந்த சொத்தின் மீது உரிமை இருக்குதா, அவருக்கு ஓனர்ஷிப் இருக்குதா, அதை பாவிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குதா என்கிறத நாங்க ஃபர்ஸ்டுக்கே தேடி பார்க்க வேணும். ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்யணும், கொண்டு வர போற பிணைய நாங்க சரியான முறையில மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். கோலட்ரல் வேல்யூவேஷன். இப்ப இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசையா சொத்துக்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ பிணையமாக பெற்றுக்கொண்டு
கடன் வழங்குறதுக்கு முந்தி அத கடன் வழங்குற போற நிதி நிறுவனம் வந்து சரியான முறையில மதிப்பீடு செய்ய வேண்டும், வேல்யூ பண்ண வேணும். அந்த வேல்யூ பண்றது வந்து குறிப்பிட்ட சில குவாலிஃபைட் வேல்யூவர்ஸ், அக்செப்டட் குவாலிஃபைட் வேல்யூவர்ஸ், தகுதி பெற்ற மதிப்பீட்டாளர்கள் மூலமாகத்தான் இந்த மதிப்பீடு செய்ய வேணும். அப்ப இந்த குவாலிஃபைட் வேல்யூவர்ஸ், தகுதி பெற்ற மதிப்பீட்டாளர்களுக்கு என்னென்ன விதமான தகுதிகள் இருக்க வேணும், யார் யாரு இந்த மாதிரியான அசையா சொத்துக்களை பிணையமாக வைக்கிற சந்தர்ப்பத்துல அந்த பிணையங்களை யார் யாரு சரியான முறையில மதிப்பீடு செய்ய வேணும்ங்கிற மாதிரியான சில கிரைட்டீரியாஸ இலங்கை மத்திய வங்கி வந்து வங்கிகளுக்கு வழங்கியிருக்கு. அசையா சொத்துக்கள் இந்த மாதிரி சரியான முறையில சரியான மதிப்பீட்டாளர்களை வச்சு பிணையத்தை மதிப்பீடு செய்து கொள்ள வேணும். அப்ப ஆரம்பத்திலேயே நாங்க எப்படி கடன் வாங்குபவரை ஐடென்டிஃபை பண்றோமோ அது போல பிணையத்தையும் நாங்க சரியான முறையில அடையாளம் காண வேணும். இவர் சரியான ஒரு பிணையத்தை தான் கொண்டு வராரு, அந்த பிணையத்தின் மேல இந்த நபருக்கு ஓனர்ஷிப் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, மற்றது இவர் கொண்டு வர பிணையத்தின் உண்மையான மதிப்பீடு எவ்வளவுங்கிறதையும் கூட சரியான முறையில ஃபர்ஸ்டுக்கே மதிப்பீடு செய்து அது பத்தின ஆவணங்களும் வந்து ஃபைல் பண்ணப்பட வேணும். ஓகே, சோ நாங்க இப்ப வாங்குபவர் அடையாளம் கண்டு கொண்டோம், பிணைகளை அடையாளம் கண்டு கொண்டோம். இப்ப அடுத்தது என்ன, நாங்க லோன் அப்ரூவல் ஸ்டேஜ் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கடன் வழங்கலாம் என்று அப்ரூவ் ஆனதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும், அத சரியான முறையில பைண்ட் பண்ணணும். அந்த சட்ட ரீதியாக ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே வர வேணும். நிதி கடன் வழங்குபவரும் கடன் வாங்குபவரும் சட்ட ரீதியான ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே வர வேணும். இப்ப நாங்க இந்த கமிட்மெண்ட் லெட்டர்ஸை பத்தி பார்த்துட்டு வந்தோம். உறுதிப்பாட்டு கடிதம் கடன் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. நான் இந்த கமிட்மெண்ட் லெட்டரை பத்தியும் எக்ஸ்ட்ராவா ரீட் பண்றதுக்கு ஒரு லிங்க் போட்டிருக்கிறேன். லெட்டர் ஆஃப் கமிட்மெண்ட், லெட்டர் ஆஃப் கமிட்மெண்ட் என்று சொன்னேன்னா நான் சொன்னேன் இதுவும் கூட எல்லா சந்தர்ப்பத்திலையும் இருக்காது. மேபி ஆஃப்டர் டேர்ம் ஷீட் அவங்க டிரெக்டா லோன் அக்ரிமெண்ட்டுக்கே போறதாகவும் இருக்கலாம். ஆனா நடுவுல ஒரு ஒப்புதல் அளிச்சு அத லோன் அக்ரிமெண்ட்டாக அவங்க சைன் பண்றதுக்கு இடையில ஒரு டைம் கேப் இருக்கு. அதுக்கு இடையில கடன் வாங்குபவர் வந்து கடன் விண்ணப்பதாரி வந்து தனக்கு ஒரு கடன் வழங்குறதுக்கு ஒரு நிதி நிறுவனம் ஒப்புதல் அளிச்சிருக்குங்கிறத ஏதாவது ஒரு மூன்றாவது தரப்பினருக்கு உறுதிப்படுத்த வேணும். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்வாங்க, இந்த லெட்டர் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போவாங்க. A letter of commitment is a formal binding agreement between a lender and a borrower. It outlines the terms and conditions of the loan and the nature of the prospective loan. It serves as the agreement that initiates an official loan borrowing process. A commitment letter contains information about any costs arising from due diligence and admin. Okay, that's it. So in the commitment letter and சொல்றது sorry, இந்த லோன் அக்ரிமெண்ட் மாதிரி தான் நானா லோன் அக்ரிமெண்ட்டுக்கு போறதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆவணம். என்ன இருக்கு பாருங்க, objectives of a letter of commitment. The primary objective of a commitment letter is to brief the borrower that the loan application has been processed and cash is available to the applicant. However, for the borrower to access the funds, he or she must meet the specific terms and conditions set by the lending institution. உங்களுக்கு கடன் வந்து நாங்க அப்ரூவ் பண்ணி தந்திருக்கிறோம், ஆனா மேபி நீங்க இந்த டைம் கேப்ல மேபி இன்னும் சில முக்கியமான ஆவணங்கள் இந்த பரோவர் தர வேண்டிய நிலைமையும் இருக்கலாம். ஓகே, அப்ப இந்த மாதிரி ஏதாவது அந்த அப்ரூவ் பண்ணின காலகட்டத்துக்கு லோன் அக்ரிமெண்ட்டுக்கு போற காலகட்டத்துக்கும் இடையில இருக்கிற இந்த கேப்ல தான் இந்த லெட்டர் ஆஃப் கமிட்மெண்ட் தேவைப்படும்.
இருக்கு பாருங்க, இந்த பேராகிராஃப பாருங்க. A borrower may use the letter of commitment as proof to interested parties that they have a line of credit available to acquire an asset. அப்ப தனக்கு ஒரு லோன் வரப்போகுது, லோன் வந்து சாங்ஷன் ஆகி இருக்கு, அந்த காசு எனக்கு கிடைக்க போகுதுங்கிறத மூன்றாம் தரப்பினருக்கு காட்டுறதுக்காகவும் வேண்டி இருக்கும். அப்ப நான் இந்த பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஹைலைட் பண்ணினேன். இவங்க வந்து இன்னும் ஒரு பாயிண்டையும் ஹைலைட் பண்ணி இருக்கிறாங்க. என்ன, இவங்க வந்து அப்ரூவ் பண்ண காலகட்டத்துக்கும் லோன் அக்ரிமெண்ட்டுக்கும் போற காலகட்டத்துக்கும் இடையில இன்னும் ஏதாவது அடிஷனலா ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு கடன் வாங்குபவர் மீட் பண்ண வேண்டி இருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணி இந்த கமிட்மெண்ட் லெட்டர் வழங்கப்படும். அப்ப இப்ப ஆக்சுவலி இப்ப எங்களுக்கு ரெண்டு நோக்கங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த கமிட்மெண்ட் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்க வந்து வெரி சிம்பிளா எழுதப்பட்டிருக்கிற வெப்சைட் ஒன்று லிங்க் தான் இது. ஸோ இதை நீங்க ரீட் பண்ணி பாருங்க, இன்னும் பிக் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் லெட்டர் ஆஃப் கமிட்மெண்ட்டை பத்தி. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ்ல நாங்க மிஸ் எக்ஸ்கியூஸ், கமிட்மெண்ட் லெட்டர் ஆஃபர் லெட்டர் ரெண்டும் சேம் மீனிங்கா? ஆஃபர் லெட்டர் மேபி ஆஃபர் லெட்டர் டேர்ம் ஷீட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி டேர்ம் ஷீட் ஒன்று கமிட்மெண்ட் லெட்டருக்கு பதிலாக ஆஃபர் லெட்டராகவும் இருக்கலாம். இல்ல, நான் நினைக்கிறேன் டேர்ம் ஷீட் தான் ஆஃபர் லெட்டராக போகும்னு நினைக்கிறேன். என்னடா நாங்கள் உண்மையாக லோன் ஒன்றை டிஸ்பஸ் பண்ணுறோமோ இல்லை அதுக்கு முதல் கஸ்டமர் அதை கன்சர்ன் பண்ணி கஸ்டமர் எக்ரி ஆகி சைன் பண்ணுற லெட்டராக தான் நாங்கள் ஆஃபர் லெட்டர் எடுப்போம் வேண்டாம், ஆல்ரெடி ஆஃபர் பண்ணுறது. கமிட்மெண்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அதுலேயும் இருக்கும் சில கண்டிஷன். அது கஸ்டமர் விருப்பப்படலைன்னு சொன்னால் நாங்கள் ஆஃபர் அவர் சைன் பண்ணாட்டி நாங்கள் ஒன்றும் டிஸ்பஸ் பண்ண மாட்டோம் தானே. ஸோ அது கமிட்மெண்ட்டோட. இப்போ நீங்கள் வந்து ஆஃபர் லெட்டர்ங்கிற சந்தர்ப்பத்தில் டேர்ம் ஷீட் ஒன்று வேறு தனியாக இருக்குதா? இல்ல என்ன? இல்ல. அப்ப டேர்ம் ஷீட் நான் உங்களோட அந்த போன ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணினது தான் ஆஃபர் லெட்டர் இன்னொரு டேர்ம். அப்ப அதுலதான் நான் உங்களுக்கு காட்டணும்னு சொன்னா என்ன இருக்கு பாருங்க, இந்த முதலாவது பேராகிராஃப பாருங்க. இதுலதான் என்ன நடக்கும், லோன் அப்ரூவ் ஆனதுக்கு பிறகு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இந்த லோன் அப்ரூவ் ஆகிருக்கு என்கிறத மென்ஷன் பண்ணி அதை நாங்க கஸ்டமருக்கு காட்டுவேன். அப்ப அந்த காட்டுறதுல இருக்கிற விஷயங்கள் வந்து அக்ரி பரோவர் வந்து லோன் அப்ளிகண்ட் வந்து அக்ரி ஆகுறாரா, இல்லாட்டி ஏதாவது வித்தியாசங்கள் அவருக்கு தேவைப்படுதா என்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு. அப்ப இந்த டேர்ம் ஷீட் தான் நீங்க சொல்லுற ஆஃபர் லெட்டர் நான் நினைக்கிறேன். இப்ப டேர்ம் ஷீட் ஓகே. இப்ப முக்கியமாக இப்ப டேர்ம்ஸ் ஃபாரின் பரோவிங்ஸ் எல்லாம் நாங்க போற நேரம் வந்து இந்த டேர்ம் ஷீட் வந்து காமன் டேர்மா யூஸ் பண்றது. ஸோ ஆஃபர் லெட்டர்ங்கிறது தான் இன்னும் ஒரு டேர்ம் ஷீட்டுக்கு. அப்ப இதுலதான் வந்து ஆரம்பத்துல அப்ரூவ் ஆன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பரோவருக்கு மென்ஷன் பண்ணப்படும். அதுல ஏதாவது மாறுதல்கள் தேவைப்படுதா, இல்ல நாங்க அதே மாதிரி அக்ரி ஆகலாமாங்கிறது வந்து இதுலதான் டிசைட் பண்ணப்படுது. கமிட்மெண்ட் லெட்டர்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசம். இப்ப நான் உங்களுக்கு அந்த திருப்பி அந்த லிங்கை காட்டினேன்னு சொன்னா இதுல இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லெட்டர் ஆஃப் கமிட்மெண்ட் இதை நீங்க மெதுவா வாட்சி பாருங்க. இப்ப பாருங்க, பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் a commitment letter is to brief the borrower that the loan application has been processed and cash is available to the applicant. However, for the borrower to access the funds, he or she must meet the specific terms and conditions set by the lending institution. If the borrower accepts the terms and conditions of the loan, they need to sign the agreement. If the borrower fails to agree to the terms, the loan application will be denied or revoked. அது ஒன்று. மற்றது நான் இன்னொன்று வாசிச்சேன்னா இந்த பேராகிராஃபை வாசி பாருங்க. A borrower may use the letter of commitment as a proof to interested parties that they have a line of credit available to acquire an asset. It gives the interested parties confidence that the borrower will honor the promise and purchase the asset before the expiry of a specified duration. இப்போ அது எக்ஸாம்பிள் ஒன்றும் போட்டிருக்கிறான் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், when a person is applying for mortgage financing from a bank, he or she may present the letter of commitment to the owner as proof that they have sufficient funds available to close the purchase. அப்ப பாருங்க, இது வந்து உங்களுக்கு முக்கியமான டிஃபரன்ஸை காட்டும் இந்த ஆஃபர் லெட்டருக்கும்
ஆஃபர் லெட்டர் இல்லாட்டி டேர்ம் ஷீட்னு நாங்க சொல்றதுக்கும் இந்த கமிட்மெண்ட் லெட்டருக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை இது காட்டுது. இப்போ நாங்க ஆஃபர் லெட்டர் எடுத்துட்டு கொண்டு போய் நாங்க யாருக்கிட்டையும் காட்டேலாது எங்களுக்கு பேங்க் கொண்டு லோன் தாரத்துக்கு இருக்குங்கிற மாதிரியான என்கிற பர்பஸுக்கு இந்த ஆஃபர் லெட்டரை பாவிக்கிறாது. ஆஃபர் லெட்டர்ன்னு சொல்றது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஒரு லோன் அப்ரூவ் ஆக்கி இருக்கிறாங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு இந்த கடன் வாங்குபவர் பெரோவர் வந்து அக்ரி ஆகிறாரா இல்லையா என்கிற அந்த 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 சார்ட்டிங் ப்ராசஸுக்கு தான் அந்த டேர்ம் ஷீட் இல்லாட்டி ஆஃபர் லெட்டர் தேவைப்படும். இது கமிட்மெண்ட் லெட்டர்ன்னு சொல்றது வந்து ரெண்டு தரப்பினரும் வந்து அக்ரி ஆகி மேபி இன்னும் சில அடிஷனல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மீட் பண்ணினா உங்களுக்கு நாங்கள் கடன் தருவோம் கடன் பெறுநருக்கு உறுதிப்படுத்துறதுக்காக இருக்கலாம். இல்லாட்டி இந்த பேராகிராஃப்ல போட்டிருக்கிற மாதிரி லோன் அக்ரிமெண்ட்டுக்கு போறதுக்கு முந்தி இன்னும் ஒரு மூன்றாம் தரப்பினருக்கு எங்களுக்கு கடன் தொகை ஒன்று சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, எனக்கு காசு வரும், அதால நான் உங்களுக்கான கடப்பாட முடிக்கிறதுக்கு தேவையான காசு ரெடியாக எனக்கு இருக்குங்கிற மாதிரியான உறுதிப்பாட்டை மூன்றாம் நபருக்கு காட்டுறதுக்காக இருக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் லெட்டருக்கும் கமிட்மெண்ட் லெட்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இந்த கமிட்மெண்ட் லெட்டருங்கிறது வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் கட்டாயமாக இருக்காது. ஓகே, மற்றது ப்ராமிசரி நோட். இதுவும் கூட எல்லா சந்தர்ப்பத்திலையும் இருக்காது, ஆனா தெரிஞ்சிருக்கிறது, இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறது மிகவும் முக்கியம். இப்ப ப்ராமிசரி நோட்னு சொல்றது என்ன? கடன் அளிப்பவருக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொகையை செலுத்துவதாக கடன் வாங்குபவர் கையெழுத்திட்ட எழுத்துப்பூர்வ வாக்குறுதி. ஆக்சுவலி இந்த ப்ராமிசரி நோட்ஸ் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல இந்த லோன் கடன் கொடுக்கல் வாங்கலுங்கிறது சம்பந்தமாக இல்லாம வெளியிலேயும் இருக்கும். இப்ப நான் அது ப்ராமிசரி நோட்ஸுக்கும் ஒரு லிங்க் போட்டிருக்கிறேன். நாங்க பொதுவாக ப்ராமிசரி நோட்னு சொல்றது எது நீங்க படிச்சிருப்பீங்க. ப்ராமிசரி நோட் இஸ் a debt instrument that contains a written promise by one party to pay another party a definite sum of money either on demand or at a specified future date. ஒரு குறிப்பிட்ட திகதியில இல்லாட்டி கேட்கிற சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட தொகைய கடன் பெற்று கொண்டவர் மீள் செலுத்துவார் என்கிற மாதிரியான ஒரு ப்ராமிஸ் தான் நாங்க ப்ராமிசரி நோட் மூலமாக சைன் பண்ணப்படுறது. இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல வந்து என்ன நடக்கும், இந்த லோன் அக்ரிமெண்ட் நோட சேர்த்து ஒரு ப்ராமிசரி நோட்டும் சைன் பண்ணப்படும். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த ப்ராமிசரி நோட் வந்து ஸ்கிப் பண்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஓகே, ஸோ ப்ராமிசரி நோட்டண்டா கடன் வாக்குறுதி என்று சொல்ற நேரம், ப்ராமிசரி நோட்னு சொல்ற நேரம் பேசிக்கா என்ன ஐடியா, ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட கடன் தொகைய ஒப்புக்கொள்ளப்பட்ட திகதியில, ஒரு திகதியாக இருக்கட்டும் இல்லாட்டி கட்டமாக தவணைகளாக இருக்கட்டும், குறிப்பிட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட விதத்துல சரியான முறையில மீள் செலுத்தப்படும் என்று கடன் பெறுபவர் கடன் வழங்குனருக்கு வழங்குற ஒரு வாக்குறுதி வழங்குற கையெழுத்திட்ட எழுத்துப்பூர்வமான அந்த ஆவணம் தான் ப்ராமிசரி நோட். ஓகே, ஸோ அடுத்ததாக முக்கியமான ஆவணத்துக்கு வாரம் இந்த லோன் அக்ரிமெண்ட். இது வந்து லோன் அப்ளிகேஷன் மாதிரி எல்லா விதமான கடன் வழங்குற ப்ரொசஸ்லயுமே வந்து இந்த கடன் ஒப்பந்தம் வந்து இருக்கு. கடன் ஒப்பந்தத்துல என்ன இருக்கு, A to Z இந்த கடன் வழங்குறது சம்பந்தமான எல்லா முழு தகவல்களும், எல்லா முக்கியமான விஷயங்களும் இந்த கடன் ஒப்பந்தத்துல இருக்கு. அதாவது என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு, யாருக்கு யார் வழங்குற கடன், என்ன தொகை, என்ன வட்டி வீதம், என்னென்ன கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் இருக்குது, அதுக்கு பிறகு உத்தரவாதம் ரிப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு.
லோன் அப்ளிகேஷன் லோன் அக்ரிமெண்ட் ஒன்று நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்ப அதுல வந்து பேசிக்கா எல்லா விஷயங்களுமே உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஒரு லோன் அக்ரிமெண்ட்டை பத்தின தொகை வகை, மற்றது வட்டி வீதம், முக்கியமான நிபந்தனைகள், அது எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு தவணை, எப்படி தவணை, என்னென்ன டேட்ஸ்ல எவ்வளவு தவணையாக மீள் செலுத்தப்படும் என்று உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு இந்த 4வது 5வது affirmative covenants and negative covenants, நேர்மறை ஒப்பந்தங்கள் எதிர்மறை ஒப்பந்தங்கள். அதாவது சில சில நிபந்தனைகள் இருக்கு கடனோட சம்பந்தப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டிய சில கண்டிஷன்ஸ். சிலதுகள் இருக்கு அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள கடன் வழங்குபவர் கடன் பெறுநர் வந்து கட்டாயமாக செய்யக்கூடாத சில நிபந்தனைகள். இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கடன் மீள் செலுத்தப்படாத சந்தர்ப்பத்துல என்னென்ன வகையாக கடன் மீட்டெடுக்கப்படும் விஷயமும் கூட இந்த லோன் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொண்டு வந்தில்ல போல இருக்கு, பாப்போம். நாங்க சாம்பிள் லோன் அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ லோன் அக்ரிமெண்ட்டும் வந்து வித்தியாசப்படும். அதை டிராஃப்ட் பண்ற லாயருக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு நிதி நிறுவனங்களுக்கும் இருக்கிற ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரெண்டாக இருக்கு. ஆனா பேசிக்காக பாருங்க, யார் யாருக்கு இடையில இந்த லோன் அக்ரிமெண்ட், எப்ப இந்த லோன் அக்ரிமெண்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு அதாவது இஃபெக்டிவ் டேட், அதுக்கு பிறகு பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன், அது பிறகு முக்கியமாக பாருங்க ஸ்டார்ட் டேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேமெண்ட், எண்ட் டேட் ஆஃப் த லாஸ்ட் பேமெண்ட், லோன் அமௌண்ட் தொகை எவ்வளவு, வட்டி வீதம் எவ்வளவு, மற்றது பாருங்க பேமெண்ட் மெத்தட் என்னையாக இருக்கு, பிறகு சில சந்தர்ப்பங்கள்ல கடன் தவணைகளை சரியான காலத்துல மீள் செலுத்த இல்லைன்னு சொன்னா அதுக்கான தண்ட வீதம் எப்படி அறவிடப்படும், அதுக்கு பிறகு இன்னொரு பாருங்க ப்ராமிஸ் டு பே அண்ட் இருக்கு. அப்ப இதுல வந்து இந்த ப்ராமிஸ், அதாவது the parties hereby agree that the borrower promises to pay the lender and the interest within இவ்வளவு. இந்த ப்ராமிஸ் டு பே தான் சில சந்தர்ப்பங்கள்ல ப்ராமிசரி நோட்டுன்னு தனியாக போகும். ஆனா சில பல சந்தர்ப்பங்கள் என்ன நடக்கும், அந்த ப்ராமிஸ் டு பேயும் வந்து லோன் அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயே உள்ளடக்கப்படும். லேட் சார்ஜஸ், டிஃபால்ட், செக்யூரிட்டி பாருங்க என்னென்ன வகையான பிணையங்கள் இதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. மற்றது இதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கவர்னன்ஸ் அதையும் பார்ப்போம். பிறகு கடைசியில் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. கடைசியில இந்த பரோவரும் லெண்டரும் இந்த மேல குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லா டேர்ம் நிபந்தனைகளுக்கும் அவங்க அக்ரி ஆகுறாங்கங்கிறத சைன் பண்ணி இந்த லோன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவாங்க. Positive and negative covenants examples. முன்னால சொன்ன மாதிரி affirmative covenant இல்லாட்டி பாசிட்டிவ் கவர்னன்ட் சொல்ற நேரம் என்ன,
கடன் வழங்குற சந்தர்ப்பங்கள்ல கடன் வழங்கி இருக்கிற அந்த கடன் தவணை காலகட்டத்துல என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அவங்க கட்டாயம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க சொல்லலாம், இப்போ ஒரு பிஸ்னஸ் லோன் கொடுத்திருக்கிற நேரம் ஒவ்வொரு வருடத்துக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் அவங்க கட்டாயமாக அவங்களுடைய நிதி கூற்றுக்களை கணக்காய்வு செய்யப்பட்ட நிதி கூற்றுக்களை அவங்க சப்மிட் பண்ண வேணும்ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் கவர்னன்ட்டாக இருக்கு. இப்ப இன்னும் ஒரு உதாரணம் நெகட்டிவ் கவர்னன்ட்னு சொன்னா சொல்லுவேன் என்ன இருக்கு பாருங்க. இப்ப அந்த கடன் தவணை கால பகுதிக்குள்ள சொல்லுவேன் சில சொத்துக்களை அந்த கடன் பெற்றுக்கொண்ட நிறுவனம் வந்து விற்க முடியாதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் கவர்னன்ஸ் அதுல போடப்பட்டிருக்கு. இல்லாட்டி அந்த காலகட்டத்துக்குள்ள முகாமைத்துவத்துல எந்த விதமான மாற்றங்களும் வர முடியாது. இல்லாட்டி சொல்லுவேன் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 50% தாண்ட முடியாதுங்கிற மாதிரியான எதிர்மறையான சில கண்டிஷன்ஸ் வந்து போடப்படும். அதாவது பாசிட்டிவ் கவர்னன்ஸ் என்று சொல்ற நேரம் கட்டாயமாக செய்ய வேண்டிய சில நிபந்தனைகள், நெகட்டிவ் கவர்னன்ஸ் என்று சொல்றது கட்டாயமாக செய்யக்கூடாத சில நிபந்தனைகள். ஓகே, சோ லோன் அக்ரிமெண்ட் என்று சொல்றது ஒரு கடன் வழங்குனர் கடன் பெறுநருக்கு வழங்கின கடனை உறுதிப்படுத்தி அதை சட்ட ரீதியாக கடன் பெறுநரை சட்ட ரீதியாக ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வாரத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஆவணம். அதுல A to Z எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. வழங்கின கடன் தொகையில இருந்து என்னென்ன நிபந்தனைகளுக்கு கீழே வழங்கப்பட்டிருக்குதுங்கிறதுல இருந்து என்ன விஷயங்களை முக்கியமாக அவர் அந்த கடன் வழங்குற காலப்பகுதிக்குள்ள செய்ய வேணும் செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை உள்ளடக்கி, அதுக்கு பிறகு இந்த கடனோட சம்பந்தப்பட்ட பிணையங்கள் பத்தின விவரங்கள், மற்றது இந்த கடன் சரியான முறையில மீள் செலுத்தப்படாத சந்தர்ப்பங்கள்ல எப்படி இந்த கடன் மீட்டெடுக்கப்படும், அது சம்பந்தமான என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே உள்ளடக்கினதாக இருக்கும் இந்த கடன் ஒப்பந்தம். கடன் ஒப்பந்தத்தை கடைசியில என்ன அதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கொள்றேனுங்கிற மாதிரி கடன் விண்ணப்பதாரி கடன் பெறுநர் வந்து கடைசியில கையொப்பம் இட்டிருக்க வேணும். என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த கடன் ஒப்பந்தத்தை கடன் வழங்குனர் வந்து கடன் பெறுநருக்கு அதை ஃபுல்லா ரீட் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுக்க வேணும். பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்னத்தை கண்டிருக்கிறோம், இப்ப நாங்க லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ற டேட் சொல்லுவேன். அதுல வாடிக்கையாளர் வருவாரு. வாடிக்கையாளர் கவுண்டர்ல உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வாங்க, கூடுதலாக இதுதான் நடக்கிறது, எங்கெங்க சைன் பண்ண வேணுமோ அந்த பேஜஸை திருப்பி நாங்க வாடிக்கையாளருக்கு நீட்டுவோம். அப்ப அந்த உண்மையில அந்த லோன் அக்ரிமெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குதுன்னு நாங்க நின்று அந்த வாடிக்கையாளர் முழுசாக வாசிக்கிறதுக்கு நாங்க நேரம் கொடுக்காம பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க எங்கெங்க சைன் பண்ணணுங்கிறத நீட்டுறோம். அதுக்கு பிறகும் சில சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், அந்த லோன் அக்ரிமெண்ட் அந்த காப்பியை கூட வாடிக்கையாளருக்கு வழங்குறதுல கூட சில ஒரு கால இடைவெளி இருக்கு. அந்த பாயிண்ட்லயும் வழங்க மாட்டாங்க, ஒரு கால இடைவெளி இருக்கு. அப்ப பல சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கும், உண்மையிலேயே கடன் பெறுநருக்கு அவர் என்னென்ன நிபந்தனைகளுக்கு கீழே கடன் வழங்கி இருக்கிறாரு, மெத்தட் என்ன, நம்ம ஆஃபர் லெட்டர் இப்ப டிஸ்கஸ் பண்ணினோம், அந்த ஆஃபர் லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கிற விஷயங்கள் தானா இதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குதுங்கிற மாதிரியான வெரிஃபிகேஷன்ஸுக்கு எல்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல நேரம் வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுறதில்லை. அப்ப இது அதுக்கு பிறகு என்ன நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்வாரு, வாடிக்கையாளர் அந்த நிதி நிறுவனத்தை நோக்கி சென்று எனக்கு இது பிரச்சனை, இது இல்லையே நான் ஆரம்பத்துல ஒத்துக்கொண்டதுங்கிற மாதிரியாக அவங்க டிஸ்கஸ் பண்ற சந்தர்ப்பத்துல நிதி நிறுவனம் என்ன செய்யும், இதை நீங்க ஒத்துக்கொண்டதுதான் கடன் ஒப்பந்தம் லோன் அக்ரிமெண்ட் அவங்க காட்டுவாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் என்ன பல நேரங்கள்ல வாடிக்கையாளருக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இதுல இருக்குதுன்னு சொல்லி. இதுல கூட நிறைய
பிரச்சனைகள் டிஸ்பியூட்ஸ் எழும்பும். அதுக்கு பிறகு அவங்க யாருக்கிட்ட நீதி கேட்கறது? நீதி கேட்க முடியாது. ஏன்? அவங்க அந்த லோன் அக்ரிமெண்ட்ல அவங்க அதை சைன் பண்ணியிருக்கிறாங்க, நாங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிற வேண்டும். அதால எப்பவுமே என்ன, இந்த லோன் அக்ரிமெண்ட்ல இருக்கிற விஷயங்கள் வந்து வாடிக்கையாளர் ஒப்பமிடுறதுக்கு முந்தி அந்த வாடிக்கையாளருக்கு சரியான முறையில விளங்கப்படுத்தப்பட வேண்டும். மற்றது வாடிக்கையாளருக்கு ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளி தரப்பட வேண்டும். இந்த லோன் அக்ரிமெண்ட்ஸை முக்கியமான டேர்ம்ஸை சரி ரீட் பண்ணி அவர் விளங்கி கொள்றதுக்கு, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குமென்று சொன்னா அதை கட்டாயம் அந்த பாயிண்ட்ல அவர் கிளியர் பண்ணி கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையிலே வாடிக்கையாளர் சைட்ல அவங்கள பாதுகாக்கிறதுக்கு கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்ப நாங்க என்ன 3 ஸ்லைட பார்த்துட்டு வந்துட்டோம். ஒன்று வாடிக்கையாளர் அடையாளம் காண்றதுக்கு, பிணை அடையாளம் காண்றதுக்கு, அதுக்கு பிறகு பெற்றுக்கொள்ற கடனை சட்ட ரீதியாக ஆவணப்படுத்துறதுக்கு. அடுத்தது என்ன, இப்ப நாங்க பிணைய நாங்க என்ன செய்யணும், இந்த ஒரு குறிப்பிட்ட கடனுக்காக கொண்டு வரப்படுற பிணைய சரியான முறையில அந்த ஒரு ஒப்பந்தத்தோட சரியான முறையில இணைக்கப்பட வேணும். அதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் மோர்கேஜ் பாண்ட்ஸ் சொல்லுவோம். மோர்கேஜ் பாண்ட் சைன் பண்றது, மற்றது செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படும், மற்றது கரண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், கரண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படும், மற்றது சில நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இன்சூரன்ஸ் பாலிசிஸும் வந்து பல வகையான கடன்களுக்கு கோலெட்ரல் பிணையங்களாக இருக்கும். அப்ப இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வழங்கப்பட போற கடனுக்கு என்ன வகையான பிணை பெறப்பட போகுதுங்கிறத பேஸ் பண்ணி அந்த அந்த பிணையங்களை சட்ட ரீதியாக அந்த குறிப்பிட்ட கடனுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், இணைக்க போறோம். அட்டாச்சிங் த கோலெட்ரல் சொல்லுவேன். இப்ப மோர்கேஜ் பாண்ட் சொல்றது பொதுவாக ஆதனங்கள், காணி, கட்டடம், வாகனம் போன்றவற்றை அடைமானமாக வைத்து பெறப்படும் கடன்களுக்கு இந்த மோர்கேஜ் பாண்ட்ஸ் தயாரிக்கப்படுது. செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், பாதுகாப்பு ஒப்பந்தம் என்று சொல்றது என்ன, கடன் அளிப்பவருக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்தில் பிணையுரித்தை வழங்கும் ஒரு ஆவணம். மற்றது உத்தரவாத ஒப்பந்தம், கரண்ட் அக்ரிமெண்ட் சொல்ற நேரம் என்ன, முக்கியமா பர்சனல் லோன்ஸுக்கு என்ன செய்வாங்க, பர்சனல் லோன் சாங்ஷன் பண்றதுக்கு முந்தி அந்த கரண்டரும் உத்தரவாதம் அளிக்கிறவரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணி கொடுக்க வேணும். அதுல அவர் பேசிக்கா என்ன செய்யறாரு, கடன் வாங்குபவர் சரியான முறையில தவணைகளை மீள் செலுத்தாத சந்தர்ப்பங்கள்ல அதை மீள் செலுத்துறதுக்கான பொறுப்பை நான் பெற்றுக்கொள்றேனுங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் தான் அது. மற்றது இன்சூரன்ஸ் பாலிசிஸ், சில முக்கியமாக பென்ஷனியர்ஸ் கடன்களுக்கு கடன் வாங்குற நேரம், அந்த பாயிண்ட்ல அவங்க கடன் வாங்குற நேரம், இல்லாட்டி வேற சந்தர்ப்பங்கள்ல நான் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் சொல்ற நேரம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு முக்கியமாக இந்த அசையும் சொத்து, அசையா சொத்து, ஏதாவது ஒரு வகையான சொத்தை நாங்க கட்டாயமாக இன்சூர் பண்ணியிருப்போம். அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸும் சரியான முறையில கம்ப்ளீட் பண்ணப்பட வேணும். அப்ப இந்த வகையில நாங்க என்ன செய்யறோம், நாங்க வழங்க போடுற கடன்களுக்கு ஒரு பாதுகாப்பை நாங்க தெரிவிக்கொள்றோம். இந்த மோர்கேஜ் பாண்ட்ஸ் பத்தியும் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸ் பத்தியும் கூட நான் 2 லிங்க் போட்டிருக்கிறேன். அதுல நீங்க இன்னும் அடிஷனல் எக்ஸ்ட்ராவா ரீட் பண்ணி கொள்ளலாம். Mortgage bond is a bond in which holders have a claim on the real estate assets put up as its collateral. A lender might sell a collection of mortgage bonds to an investor, who then collects the interest payment on each mortgage until it's paid off. If the mortgage owner defaults, the bondholder gets her house. Security agreement. Security agreement refers to a document that provides a lender a security interest in a specified asset or a property that is pledged as a collateral. Okay, நீங்க இந்த லிங்க்ஸை இன்னும் டீப்பா ரீட் பண்ணி பாருங்க, வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ நாங்க என்ன செய்ய போறோம், அந்த நாங்க கடன் வழங்குனருக்கு வழங்குற அந்த கடன் தொகைய மீள் பெற்றுக்கொள்றதுங்கிறத உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த மாதிரி பிணைய ஒப்பந்தங்களோட நாங்க பிணைய ஒப்பந்தங்களுக்கு நாங்க போறோம். அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப நாங்க பிணையங்களை எடுத்துக்கொள்ற மாதிரி இல்ல, நாங்க இதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பெர்ஃபெக்டிங் த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். அதாவது பிணை மீது வங்கியின் மீதான உரிமையை நாங்க பூர்த்தி செய்யறது என்று சொல்லலாம். பெர்ஃபெக்டிங் த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். இப்ப நாங்க வந்து சொல்லுவோம், ஒரே பிணைய திருப்பி திருப்பி பல தடவைகள் கடன் பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு வாடிக்கையாளர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த பிணைய நாங்க காசாக்க போறோம்டா அங்க சட்ட ரீதியான சிக்கல்கள் நிறைய வரும். இப்ப இந்த பிணை மீதான உரித்து உண்மையில யாருக்கு இருக்கு, யாருக்கு அந்த பிணைய விற்று அதன் மூலமான காசை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற மாதிரியான விஷயங்கள், பிரச்சனைகள் அவடத்தை எழக்கூடும். ஒரு முழுமையான பிணை உரித்து என்று சொல்றது வேறு எந்த நபரினாரும் கோர முடியாதவாறு ஒரு சொத்தின் மீதான உரிமையை பொருத்தமான சட்ட ரீதியான அதிகாரத்துடன் பதிவு செய்வதாகும். இதனால் அது சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படும் மற்றும் அந்த சொத்தின் மீதான எந்த ஒரு உரிமை கோரலும் 2ஆம் தர அந்தஸ்து பெறுகிறது. இப்ப நான் சொன்னிருந்தேன், போன கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், இப்ப அசையா சொத்து, அதாவது முக்கியமாக இந்த காணி கட்டடம் இதுகளை நாங்க பிணையங்களாக வைக்கிற நேரம், கடனை பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்துல பிணையங்களாக வைக்கிற நேரம், அது ஏதாவது ஒரு கடனுக்கு பிணையாக வைக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து லேண்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் லேண்ட்ஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பிணையாக கொண்டு வரப்படுகின்ற அந்த 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 காணி கட்டடம் பத்தின விவரங்களை நாங்க என்ன செய்யலாம், இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில வந்து வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். இது வந்து வேற எங்கேயாவது இதனுடைய உரித்துரிமை யாருக்கு இருக்கு, இது வந்து வேற ஏதாவது கடன்களுக்கு வைப்பட்டிருக்குதாங்கிறத நாங்க உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த மாதிரி பிணையமாக ஒரு லேண்ட் இல்லாட்டி கட்டடத்தை நாங்க பிணையமாக பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்துல நாங்க அவளத்தை என்ன செய்யணும், செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட பெர்ஃபெக்ட் பண்ண வேணும். பெர்ஃபெக்டிங் த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். இப்ப இந்த மாதிரியான இந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட பெர்ஃபெக்ட் பண்றது பல சந்தர்ப்பங்கள்ல பை ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப நாங்க என்ன செய்யறோம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில நாங்க இந்த பிணையமாக பெற்றுக்கொண்டதை நாங்க அந்த விஷயத்தை நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். அப்ப இந்த மாதிரி பதிவு செய்தல் மூலமாக நாங்க இந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட பெர்ஃபெக்ட் பண்ணி கொள்ளலாம். இதை செய்ய தவறும் பட்சத்துல என்ன, அங்க நஷ்டத்துல இருக்க போறது இந்த கடன் வழங்குனர்கள் தான். அவங்களோட சட்ட ரீதியான உரித்து அவடத்தை இல்லாம போகும். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில அவங்களுக்கு அதன் மூலமாக காசை ரியலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கு அவங்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். இல்லாத சந்தர்ப்பங்கள்ல என்ன, பை நோட்டீஸ் டு அ தேர்ட் பார்ட்டி, 3ஆம் தரப்பினருக்கு அறிவித்தல் ஒன்றை வழங்குதல் மூலமாக இந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட பெர்ஃபெக்ட் பண்றதை பத்தி நாங்க பேசலாம். பை ரெஜிஸ்ட்ரேஷன் அதை செய்து கொள்ளலாம், இல்லாட்டி பை நோட்டீஸ் டு தேர்ட் பார்ட்டி, 3ஆம் தரப்பினருக்கு அறிவித்தல் ஒன்றை வழங்குதல் மூலம் இதை செய்து கொள்ளலாம். இப்ப இது வந்து நாங்க எங்க பதிய போறோம் என்று சொன்னா, இப்ப ரெஜிஸ்டர் ஆஃப் லேண்ட்ல பதியலாம், இல்லாட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், ரெஜிஸ்டர் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ், இல்லாட்டி இந்த நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்ற நேரம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மற்ற சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் ஷேர்ஸாக இருக்கிற ஷேர்ஸை பிணையமாக பெற்று நாங்கள் செய்ய வேண்டாம், அந்த சிடிஎஸ்ல பதிவு செய்யலாம். இதுல இந்த செக்யூர் டிரான்சாக்ஷன் ஆக்ட் நம்பர் 49 ஆஃப் 2009 செக்யூர் டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்ட்ரி சிஸ்டம் பத்தி நான் உங்களுக்கு லிங்க் தந்திருக்கிறேன். இப்ப இந்த சிஸ்டம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொன்னா அசையா சொத்துக்களாக இருக்கிற நேரம், இப்ப காணி கட்டடம் மாதிரி சொன்னா அதுகளை பிணையமாக வைக்கிற நேரம் அந்த பதிவுகளை நாங்க என்ன செய்யறோம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில பதிவு செய்யறோம். ஆனா இந்த மாதிரி மூவபிள், அது வந்து அசையா சொத்து, அசையும் சொத்துக்களை நாங்க மூவபிள் அசெட்னு சொல்றோம். இப்ப இந்த மூவபிள் அசெட்டுக்கு எதிராக நாங்க கொடுக்கடன்களை வழங்குற நேரம் அது பத்தின தகவல்களை நாங்க எங்க சரியாக பதிவு செய்து வைக்கிறது என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது. இப்ப நான் சொன்னா, நாங்க போன கிழமை தான் இந்த சொத்துக்கள் இந்த பிணையங்களை பத்தி படிச்சோம். அப்ப நான் சொன்னா, இந்த பிணையங்களுக்கு எதிராக, இந்த அசையா சொத்துக்களுக்கு எதிராக கடன் வழங்குறது தான் முக்கியமாக இந்த நிதி நிறுவனங்கள் விரும்புது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தான் என்ன, இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில அவங்களுடைய உரிமைய
அதாவது அது எந்த தூரத்துக்கு அதனுடைய சொத்துரிமை இருக்குதுங்கிறத வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அவடத்தை இருக்குதுங்கிறது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். ஆனா இந்த அசையும் சொத்துக்களும் வந்து அசையா சொத்துக்கள் பத்தின விவரங்களையும் எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு கேப்சர் பண்ணி கொள்ள ஏழுமென்று சொன்னா இந்த அசையும் சொத்துக்களும் வந்து மிக மிக பெனிஃபிஷியலான பிணையங்களாக மாறக்கூடும். அப்ப இந்த அசையும் சொத்துக்களை பிணையங்களாக வைக்கிற நேரம் அது பத்தின விவரங்களையும் வந்து சரியான முறையில ரெஜிஸ்டர் பண்ணி கொள்றதுக்கு ஒரு இடம் தேவை என்கிற முக்கியமான ஒரு தேவைப்பாட்டை அறிஞ்சு நம்ம இந்த கிரிப்பை பத்தி படிச்சிருக்கிறோம். இலங்கை கொடுகடன் தகவல் பணியகம் அவங்க எடுத்திருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இருக்கு இது. இப்ப இதுல பாருங்க, what is a secure transaction register? இதுல என்ன செய்வாங்க? The secure transaction register is a database, either electronic or in hard copy, in which secured creditors, அதாவது இந்த நிதி நிறுவனங்கள் அவங்க என்ன செய்வாங்க, can give notice of their security interest in the movable goods of an enterprise or individual. ஏதாவது ஒரு விதமான அசையும் சொத்தை பிணையமாக வச்சு கடன் வழங்கி இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த நிதி நிறுவனம் அது பத்தின தகவல்களை அவங்க என்ன செய்வாங்க, இந்த செக்யூர் டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்டர்ல பதிவு செய்யறதுக்காக அந்த டேட்டா பேஸ்ல என்டர் பண்றதுக்காக அவங்க அனுப்பி வைப்பாங்க. இப்ப நாங்க கிரிப் ரிப்போர்ட்ஸை பத்தி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஒரு நிதி கடன் ஒரு நபருக்கோ நிறுவனத்துக்கோ கடன் வழங்குறதுக்கு முந்தி அவருடைய ஹிஸ்டரியை பத்தி நாங்க இந்த கிரிப் ரிப்போர்ட் மூலமாக அறிஞ்சு கொள்ளலாம். அது மாதிரி தான் பிணையங்கள், ஏதாவது ஒரு அசையா சொத்தை நாங்க பிணையமாக ஏற்றுக்கொள்றதுக்கு முந்தி அதுக்கு மேல இருக்கிற உரிமையை நாங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி தான் ஏதாவது ஒரு அசையும் சொத்து மூவபிள் அசெட் ஒன்றை நாங்க பிணையமாக பெற்றுக்கொள்றதுக்கு முந்தி அதுக்கு சரியான உரிமை இருக்குதா, இதை பேஸ் பண்ணி வேற ஏதாவது இதை பிணையமாக வச்சு வேற ஏதாவது கடன்கள் முந்தி பெற்றுக்கொண்டிருக்கிறோமாங்கிறத நாங்க முன்கூட்டியே நாங்க என்ன செய்யலாம், இந்த செக்யூர் டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்டர் மூலமாக நாங்க வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். அப்ப இப்ப உண்மையில சொல்ல போனா இதுல முக்கியத்துவத்தை பத்தி தான் இந்த முதல் 2 பேராகிராஃப்லயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து எல்லா நபர்களுக்கும், அதுவும் முக்கியமாக இந்த எஸ்எம்இ சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரிகளுக்கு வந்து இந்த அசையா சொத்துக்கள் இருக்கு, அதாவது காணி கட்டடங்கள் நிறைய இருக்க வேணும், அப்பதான் நாங்க கடன் வழங்குவோம் என்று எதிர்பார்க்கறது வந்து மிகவும் அப்படி எதிர்பார்க்கறது மிகவும் கஷ்டம். அவங்க வந்து இன்னும் ஸ்டில் டெவலப்பிங். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு சின்ன சின்ன மூவபிள் அசெட்ஸ் இருக்கு, அப்ப அந்த அசையும் சொத்துக்கள் இருக்கு. அப்ப அந்த அசையும் சொத்துக்களை வச்சு எப்படி கடன் வழங்குறத நிதி நிறுவனங்கள் மத்தியில ஊக்குவிக்க வேணும்ங்கிற தேவையை உணர்ந்துதான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்காகத்தான் இந்த செக்யூர் டிரான்சாக்ஷன் ஆக்ட் நம்பர் 49 of 2009 வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இப்ப இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நீங்க இன்னும் டீட்டெயிலா ரீட் பண்ணி பாருங்க. பாருங்க, இந்த சட்ட மூலம் வந்து முக்கியமாக கொண்டு வரப்பட்டனுடைய தேவையைத்தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. Promoting commercial activities through a new set of provisions which facilitate and secure loans granted on the security or pledge, mortgage or obligation of easily sellable movable property. என்னென்ன? such as machinery, stock in trade, book debts, இல்லாட்டி இந்த மாதிரியான அசையும் சொத்துக்களை பேஸ் பண்ணி பிணையமாக பெற்றுக்கொண்டு கடன்கள் கொடுக்கறத, நிதி நிறுவனங்கள் கடன் கொடுக்கறத என்கரேஜ் பண்றதை முக்கியமாக நோக்கமாக வச்சுதான் இந்த சட்ட மூலம் வரையப்பட்டிருக்கு. இது 2011 ஆண்டுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஓகே, ஸோ இந்த நான் தரப்பட்டிருக்கிற இந்த வெப்சைட்டை நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதன் மூலமாக என்னன்னு சொன்னா, ஒரு பிணையத்தை அடையாளம் கண்டு மதிப்பீடு செய்து அதை நாங்க ஒரு பெறக்கூடிய ஒரு கடனுக்கு கடன் பெறுநர் வந்து பெறக்கூடிய ஒரு கடனுக்கு இணைச்சதுக்கு பிறகு கூட அந்த
அதன் மேல இருக்கிற உரிமையை பூர்த்தி செய்யறது நாங்க சொல்லுவோம் பெர்ஃபெக்டிங் த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். அப்ப அதுவும் கூட கடைசியாக இந்த ப்ரொசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு மிகவும் முக்கியமானது. அப்படி நாங்க செய்யறதன் மூலமாகத்தான் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையில சட்ட ரீதியாக எங்களுக்கு அந்த சொத்தை நாங்க வித்து ரியல் கேஷை ரியலைஸ் பண்ணி கொள்ள போறோம்ங்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு உண்மையில அந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்று சொன்னாதான் எங்களுக்கு அது லேசாக இருக்கும். அப்ப அதை நாங்க உறுதிப்படுத்தி கொள்றதுக்காகத்தான் பை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாட்டி பை நோட்டீஸ் டு அ தேர்ட் பார்ட்டி அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் மீது இருக்கிற இந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை நாங்க கட்டாயமாக பதிவு செய்ய வேணும். ஓகே, ஸோ சரி, என்ன சொல்ல போனா இந்த கடன் ஆவணப்படுத்தல் கிரெடிட் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமாக இந்த 5 நோக்கங்கள் கட்டாயம் இருக்க வேணும். கடன் வழங்குனர் அறிஞ்சு கொள்றது, பிணையத்தை சரியாக அறிஞ்சு கொண்டு மதிப்பீடு செய்யறது, கடன் வழங்கப்படுற வழங்குனரை சரியான சட்ட ரீதியான ஒரு அடிப்படையில அவரை கடனோட இணைக்கிறது, பிறகு பிணையத்தை கடனோட இணைக்கிறது, அதுக்கு பிறகு செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை பெர்ஃபெக்ட் பண்றது. இது 5 படிமுறைகள் இல்லாட்டி 5 அம்சங்கள் சம்பந்தமாக ஒரு கடன் வழங்குற நிதி நிறுவனம் தேவையான அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் சரியான முறையில மெயின்டைன் பண்ண வேணும். அந்த குறிப்பிட்ட கடன் பெறுநர் பெற்றுக்கொண்ட கடன் வசதி சம்பந்தமாக இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு அது என்ன நன்மையை தருது, எங்களுக்கு அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணக்கூடியதாக இருக்குது. மற்றது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கடனை மீள் செலுத்தாத சந்தர்ப்பத்துல சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போறதுக்கு இலகுவாக இருக்கும். அதுதான் எனக்கு கடன் ஆவணப்படுத்தல் சம்பந்தமாக எனக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தர வேண்டியிருந்த பேசிக் ஐடியா. ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? Excuse me. Yes. ஒரு கொலாட்ரல நாங்கள் வெலுவேஷன் பண்றோம்னு சொல்லுவோம் மிஸ். ஒரு லோனுக்கு ஒரு கொலாட்ரல வெலுவேஷன் பண்ணும்போது அது வந்து பேங்க் அது வெலுவேட் பண்ணும் இல்லை கஸ்டமரை வெலுவேட் பண்ணி கொண்டு வந்து தருவாரு? கஸ்டமர் அது டிபெண்ட். அதாவது நான் இப்போ இதில் சொல்லியிருக்கிறேன் இந்த 2வது பாயிண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி கடன் வழங்குறதுக்கு முந்தி இவாலுவேட் பண்ண வேணும்ங்கிறது சம்பந்தமாக இலங்கை மத்திய வங்கின்ற ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அப்போ அந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி வங்கி மதிப்பீடு செய்ய வேணும். சில சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கும்னு சொன்னா வங்கி சில அக்செப்டபிள் வேல்யூவர்ஸ் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த அக்செப்டபிள் வேல்யூவர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற யாராவது ஒரு மதிப்பீட்டாளர் மூலமாக முக்கியமாக இந்த வாகனங்களுக்கு அவங்க வேல்யூவேஷன் செய்து கொண்டு வர சந்தர்ப்பங்களும் இருக்கு. நான் உங்களுக்கு வேணுமென்னா அந்த சர்க்குலரை நான் பிறகுதான் டிஸ்கஸ் பண்ணதுக்கு வச்சிருந்தேன். நான் இந்த சர்க்குலர் இன் டீட்டெயிலாக நாங்கள் பிறகு டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் நான் உங்களுக்கு அந்த சர்க்குலரை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வெரி ரீசெண்டானது ஒன்று இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் காட்டுறேனே, வேல்யூவேஷன் ஆஃப் இம்மூவபிள்ஸ் அண்ட் அவங்களோட ஒரு வெரி ரீசெண்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் போன்றது என்ன பாருங்க, அமெண்ட்மெண்ட் டு வேல்யூவேஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதில் பாருங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் வேல்யூவர்ஸ். இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒன்றை அவங்க வேல்யூ பண்ண போறாங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன? அசையா சொத்துக்கள். அப்ப அசையா சொத்துக்களை பிணையமாக ஒரு கடனுக்கு பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பங்கள்ல அதை எப்படி வேல்யூ பண்ணி கொள்ளணும், யார் மூலமாக வேல்யூ பண்ணி கொள்ளணும் என்று எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் போட்டிருக்கிறாங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரியான
யாராவது ஒரு மதிப்பீட்டாளர் மூலமாகத்தான் கட்டாயமாக அந்த மதிப்பீட்டை நிதி நிறுவனம் செய்து கொள்ள வேணும். நிதி நிறுவனம் சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்வாங்க, இந்த இந்த கிரைட்டீரியாவை எல்லாத்தையும் மீட் பண்ற அக்செப்டபிள் வேல்யூவர்ஸ் ஒரு மதிப்பீட்டாளர்கள்னு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு மதிப்பீட்டாளர் மூலமாக கஸ்டமர் ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு. பாருங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேல்யூவேஷன். இப்போ நாங்க வந்து ஒரு கடன் வழங்குறதுக்கு முந்தி பிணையமாக கொண்டு வர பிணையத்தை நாங்க ஆரம்பத்துல மதிப்பீடு செய்து கொள்றது முக்கியம். ஆனா அந்த பாயிண்ட்ல மட்டும் மதிப்பீடு செய்து கொண்டா போதாது, அதை நாங்க தொடர்ந்து மீள் மதிப்பீடு செய்யணும். அதாவது எங்களுக்கு தெரியும் சொத்துக்கள் வேல்யூ வந்து கூடும் குறையும், நாங்க பார்த்துருக்கிறோம் கோலேட்ரல் வேல்யூவேஷன்ஸ். அப்ப நாங்க அதுக்கேத்த மாதிரி இந்த வேல்யூவேஷனை நாங்க டைம் டு டைம் புதுசாக செய்ய வேணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப பாருங்க, இப்ப செயற்படா கடன், இப்ப அதாவது தவணைகளை சரியான முறையில மீள் செலுத்தி கொண்டு வர வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, மீள் செலுத்தி கொண்டு வராத வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப இப்ப எங்களுக்கு கொடுகடனிடர் எங்க கூடுதலாக இருக்கு, சரியான முறையில தவணைகளை மீள் செலுத்தாத டைம்ல தான். அப்ப அதைத்தான் நாங்க சொல்றது நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ். அப்ப நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸாக இருக்குது என்று சொன்னா பாருங்க, valuation of immobile property obtained as collateral against loans and advances which are non-performing. அப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல in respect of credit facilities granted against residential property which is occupied by the borrower for residential purposes not more than 5 years. அதாவது சொல்லுவோம், ஒரு நபர் அவருடைய வீட்டு தேவைக்காக, அவர் குடியிருக்கிறதுக்காக, அவருடைய வீட்டை வாங்குறதுக்காக சொல்லுவோம் கடன் பெற்று கொண்டிருக்கிறார். இப்ப அதுக்கு மோகேஜாக இருக்கிறது அவருடைய வீடு, அவர் அதுல ஆக்கியூபை ஆகி இருக்கிறார் என்கிற சந்தர்ப்பத்துல அந்த 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 நபர் வந்து என்ன சரியான முறையில கடன் தவணைகளை மீள் செலுத்தாம இருக்கிறார், அது வந்து இப்ப செயற்படா கடனாக மாறப்போகுது என்கிற சந்தர்ப்பத்துல அந்த பிணையம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காக மீள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். மற்ற வகையான பிணையங்களை பேக் பண்ணிருக்கிற கொடுக்கடன்களை வந்து நாட் மோர் தேன் 4 years, 4 வருஷத்துக்கு ஒருக்காக அந்த கடன் மதிப்பீட மீள் மதிப்பீடு செய்ய வேணும். இப்ப தவணைகளை சரியான முறையில மீள் செலுத்திட்டு போற பெர்ஃபார்மிங் செயற்படும் கடனாக இருக்கிற நேரம் பாருங்க, அடுத்த பாயிண்ட்ல போட்டிருக்கு valuation of immobile property obtained as collateral against loans and advances which are performing shall be made at the time of initial granting. அதாவது கடன் தொகையை முதல் தடவையாக கடன் வழங்குற சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு பிறகு at the time of any subsequent enhancement of credit facility. சொல்லுவோம், அந்த கடன் வசதியை நாங்க இன்னும் அதிகரிச்சு வழங்க போறோம்ங்கிற சந்தர்ப்பத்துல அந்த கடன் அந்த என்னது பிணையத்தை மீள் மதிப்பீடு செய்ய வேணும். எனவே நீங்க கேட்ட கொஸ்டனுக்கு அதுதான் விட. இப்ப இது வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கு உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ஒழுங்கு விதி தான் இது. இது வந்து வெரி சிமிலரா தான் பேங்க்ஸுக்கும் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குது. அப்ப அதுல சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த தகைமைகள் இருக்கிறவங்க மூலமாகத்தான் கட்டாயம் மதிப்பீடுகள் பிணைய மதிப்பீடுகள் பெற்றுக்கொள்ளப்பட வேணும். சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க லிஸ்ட் ஒன்று இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, த்ரூ அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு மதிப்பீடு மூலமாக சில சந்தர்ப்பங்கள்ல கஸ்டமர்ஸ் அவங்களாவே மதிப்பீடு செய்து கொண்டு வர இயலும். ஆனா கட்டாயமா அந்த லிஸ்ட்ல குறிப்பிடப்பட்டவங்களாக இருக்க வேணும். இதே வெரி சிமிலர் கைட்லைன் வந்து இந்த பேங்கிங்க்கு கீழே இருக்கும் உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட கைட்லைன். ஸோ அதை கொஞ்சம் தேடி பாருங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? மிஸ், நாங்கள் கடைசியாக பார்த்த அந்த மூவபிள்
ப்ராப்பர்ட்டிஸை வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது கரண்ட்டாக எல்லா பேங்க்கும் செய்தானே. அதுவும் வந்து நாங்கள் மோர்கேஜ் மாதிரி தானே நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு எகெயின்ஸ்டாக கொடுக்குறதும் வந்து நாங்கள் மோர்கேஜ் பண்ணி அது லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் தானே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதுக்கு மேலதிகமாக சென்ட்ரல் பேங்க்கில் அது ரெஜிஸ்டர் பண்ணப்படுறதா? இல்லை, சென்ட்ரல் பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணப்படாது. சென்ட்ரல் பேங்க்ல இப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நிதி நிறுவனமும் வந்து அவங்க மோர்கேஜ் பண்ற எல்லா விதமான இந்த மாதிரி பிணையங்களையும் கொண்டு போய் சென்ட்ரல் பேங்க்லயும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்றது வெரி கம்பசம் ப்ரோசஸ். அப்ப இது வந்து நான் கேட்க வந்து கிரிப்ல அது ரிப்போர்ட் பண்ணப்படுதான்னு கேட்கணும். அதுக்கான தேவை இதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. முக்கியமாக அசையும் சொத்துக்கள் மூவபிள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டிய தேவை இதுல இருக்குது. பாருங்க, ரோல் ஆஃப் கிரிப்ல போட்டிருக்காங்க பாருங்க. அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 7.1 ஆஃப் த ப்ரோபோஸ்ட் லா, கிரிப் established which has all necessary infrastructure facilities is imposed with the responsibility of maintaining this register, secure transaction register. அப்ப இந்த பியூரோ வந்து இந்த கிரிப்ன்ற ரோல் அதுல என்னவாக இருக்கு? மெயின்டெனன்ஸ் in the manner prescribed by the minister, the register of secure transaction and the registration of secured interest of movables, to register a notice of security in collateral filled by any person in relation to any transaction, maintain a record of அதை விடுங்கள. ஸோ அவங்க வந்து அசையும் சொத்துக்களாக இருக்கிற நேரம் அதில் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை பெர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சட்டத்துக்கு கீழே கிரிப்புக்கு அதுக்கான டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதன் டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பொறுப்பு கிரிப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதால நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி டேட்டா பேஸோட கம்ப்ளீட்டாக இருக்கிற நேரம் வந்து திருப்பி வார சந்தர்ப்பங்கள்ல மற்ற கிரெடிட்டர்ஸுக்கும் அதை பத்தின டீட்டெயில்ஸை அக்சஸ் பண்றது லேசாக இருக்கும். இது ஒவ்வொரு பேங்க்ஸும் பிராக்டிக்கலா எப்படி செய்யறதுங்கிறது கொஸ்டின் தான். இப்ப நீங்க சொன்னீங்க உங்கண்ட இதுல வந்து இவங்க வந்து இந்த ஆக்டுக்கு கீழே அவங்க ரிப்போர்ட் பண்றது இல்லைன்னா சொல்றீங்க. இல்லை, என்னென்னா என்னை பொறுத்தளவு நான் அப்படி ஒன்று கேள்விப்பட்டது இல்லை. மீன்ஸ் என்னென்னா நாங்கள் லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் எல்லா மோர்கேஜ் பண்ணுற அத்தனை ப்ராப்பர்ட்டி ஈவன் மூவபிளும் எல்லாமே லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் ரெஜிஸ்டர் ஆகும். ஆனால் அது கிரிப்புக்கு எனக்கு பெஸ்ட் ஆகிருக்கு. அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டேன். ஓகே, இப்படிதான். இது வந்து 2009 இயற்றப்பட்ட சட்டம் and became operative since 2011. இப்ப கிரிப்பை பொறுத்த வரையில நாங்க கிரிப்புன்ற தனிநபர் மற்றும் நிறுவனம் சம்பந்தப்பட்ட அவங்களோட ஹிஸ்டரி, கிரெடிட் ஹிஸ்டரியை வந்து வெரி கம்ப்ளீட் டேட்டா பேஸ் ஒன்று கிரிப் வச்சிருக்குது. இப்ப இதை பொறுத்த வரையில எவ்வளவு கம்ப்ளீட்டா இந்த டேட்டா பேஸ் வைக்கப்பட்டிருக்கு, மற்றது இதை பேங்க்ஸ் வந்து ரெகுலரா இதை அப்டேட் பண்றாங்களாங்கிறது வந்து எனக்கு 100% கன்ஃபார்ம் பண்ணி சொல்றதுக்கு தெரியாது. மேபி அப்ப அவங்க நாட் டூயிங் இட். இல்லாட்டி சில சந்தர்ப்பங்கள்ல ஹெட் ஆஃபீஸ் ரீதியாவே டைரக்டா ரிப்போர்ட் பண்ணப்படுமான்னு தெரியல. இதுவும் வந்து நார்மல் லோன்ஸுமே பிரான்ச்சஸால பண்ணப்படுறது இல்லை தானே. ஹெட் ஆஃபீஸ் தானே அந்த அவங்களோட ரிப்போர்ட் மூலம் தானே கிரிப்புக்கு ரிப்போர்ட் பண்ணப்படும். சில நேரங்கள்ல நாங்கள் மோர்கேஜ் பண்ண பிறகு இருக்கலாம். பட் நான் கிரிப்ல நாங்கள் அடிக்கடி வியூ பண்றது. பட் இதை நாங்கள் வியூ பண்ணி பார்க்குறதோ இல்லாட்டி இருக்குதோன்னு சொல்லி தெரியாது. அதனால தான் கேட்டேன். ஓகே, அப்படின்னு சொன்னா மேபி அதுதான் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பட்டு சரியான முறையில் ஆப்ரேட் பண்றதாக இல்லாம இருக்கு. ஆனா இந்த ஆக்டினுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்குது. இந்த அசையா சொத்துக்கள் என்று சொல்ற நேரம் அதனுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அவங்க வியூ பண்றதுக்கான ஒரு சரியான சிஸ்டம் ஒன்று இருக்கு. முக்கியமாக லேண்ட் ரெஜிஸ்ட்ரி. அசையும் சொத்துக்கள் இப்ப முக்கியமா வெஹிக்கல்ஸ் என்று சொல்ற நேரம் அதனுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் பிணைக்கு இருக்குதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணி கொள்றதுக்கு சரியான ஒரு சிஸ்டம் இல்லைங்கிறத தான் இப்ப எங்களுக்கும் வந்து அடிக்கடி பேங்க்ஸும் ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் சொல்ற ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட். அப்ப அதுகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அப்ப இது எவ்வளவு தூரத்துக்கு சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுங்கிறத மேபி வெரிஃபை பண்ணணும். மேபி எனக்கு ஐ வில் எலிமெண்டா வேற யாரையும் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும் இது எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லி. பட் அந்த நோக்கத்துக்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டமும் டேட்டா பேஸும் தான் இது. நான்
எனக்கு தெரிஞ்ச யார்ட்டையாவது வேணா நான் டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த கிழமை வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டினும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்க, இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இல்லை, 5 கொஸ்டின் தான் போட்டிருக்கிறேன். இது வந்து இப்போ நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணினோம் என்ன கிரெடிட் டாக்குமெண்டேஷன், கிரெடிட் அப்ரூவல், கிரெடிட் டாக்குமெண்டேஷன் இதுகள் பற்றி உங்களோட பாஸ் பேப்பரில் வந்த எக்ஸாக்டாக வந்த 5 கொஸ்டின்ஸ். ஸோ இதை நான் முந்தி கண்ணாளிக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் தந்திருக்கிறேன். ஸோ இதை நீங்களாவே அட்டெம்ட் பண்ணிப்போம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் 5 மார்க்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் எழுதி நீங்கள் எனக்கு அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு ஃபீட்பேக் தருவேன். ஸோ இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸை இந்த வீக் கட்டாயம் அட்டெம்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் இப்போ கடன் மதிப்பீடு பார்த்துட்டோம், கடன் ஒப்புதல் அளித்தல் பார்த்துட்டோம், கடன் ஆவணப்படுத்தல் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் கடன் படிமுறையின் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நாங்கள் அடுத்த கிழமையும் அதுக்கு அடுத்த கிழமையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னும் சில கொடுக்கடன் இடர்கள் பற்றின சில லெக்சர்ஸ் இருக்கு. மற்றது இலங்கை மத்திய வங்கி இஷ்யூ பண்ணியிருக்கிற கொடுக்கடன் சம்பந்தப்பட்ட சில ஒழுங்கு விதிகள் எங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ இது வரைக்கும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். தொடர்ந்து ரிவைஸ் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் எனக்கு ரேஸ் பண்ணலாம், என் இமெயிலுக்கு எழுதலாம். ஓகே, ஸோ நாங்கள் அதோட என்னுடைய லெக்சர்ஸை ஃபுல் முடிப்போம். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். Happy weekend.